குட் ஈவினிங் பிள்ளைகள். Good evening, sir. Good evening, sir. சரி, ஓகே. என்னன்னு சொல்லி சொன்னால் இப்ப நம்ம என்ன செய்ய மாட்டோம் பிள்ளைகள், புள்ளிவிரவியல் இருக்கட்டுக்கும். புள்ளிவிரவியல் நம்ம முடிக்காமல முடிப்போம். புள்ளிவிரவியலை நாங்க பொதுவாக வெள்ளிக்கிழமைகள்ல நாங்க புள்ளிவிரவியல்களை செய்வோம். சனியும் ஞாயிறும் நாங்க கொஞ்சம் தியரிகளை பார்த்து கொண்டு போவோம். மற்றபடி திங்கள்ல இருந்து வியாழன் மட்டும் எங்களுக்கு கடந்த கால பாஸ் பேப்பர்களை நாங்க முடிச்சு கொண்டு வருவோம். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு காலங்கள் பிள்ளைகள் மிகவும் குறுகியதான் இருக்குது. சரிதானே, நான் போக 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 காலங்களை பார்த்து கொஞ்சம் 2 ஹவர்ஸும் எடுக்கிறதுக்கு நான் முயற்சி வேணேன் சொல்லி சொன்னால் எங்களுக்கு இன்னும் நாங்கள் எண்ணி பார்த்தோம்னால் இருக்கக்கூடிய காலங்கள் என்னவோ ஒரு 170 நாட்கள் மட்டும் தான் எங்களுக்கு இன்னும் இருக்குது. அப்ப நாங்க படிக்கிற காலங்கள் என்னவோ படிப்படியாக குறைவடைஞ்சு கொண்டுதான் வருகுது. அதனால நீங்களும் கொஞ்சம் என்ன செய்யணும் என்று சொன்னால் கொஞ்சம் ஊக்கப்படுத்தி உங்களை என்ன செய்யணும் நல்ல வடிவா தயார்படுத்தி கொள்ள வேணும். ஏன்னா நான் கட்டாயம் உங்களுக்கு ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு பேச்சுக்குன்னா 10 பாஸ் பேப்பர் செய்யறேன், மாடல் பேப்பர் செய்யறேன்னா அதே மாதிரி நான் உங்களுக்கு மாடல் பேப்பர் செய்ய வேணும். நான் உங்களுக்கு அதை எப்படி செய்யறதுக்கு இருக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைப்பா உங்களுக்கு செய்யறதுக்கு இருக்கிறேன். முதலாவது எப்படி உங்களுக்கு செய்ய போறேன்னு சொன்னா அதை நான் உங்களுக்கு நேரத்தோட சொல்லி விடுறேன். முதலாவது நான் போன பேச்சாக்களுக்கு ஒவ்வொரு வருஷம் நான் 10 மாடல் பேப்பர் செய்யறது வளமை. இந்த வருஷம் நான் உங்களோட பேச்சுக்கு கொஞ்சம் வித்தியாசமா செய்ய போறேன். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வரக்கூடிய பகுதிகளை நான் உங்களுக்கு தனியா வேறையா எடுத்து நான் உங்களுக்கு அதுல என்னென்ன கேள்வி டைப் இருக்குது என்றதை முதல் நான் உங்களுக்கு என்ன செய்வேன் சொன்னால் போட்டு விளங்கப்படுத்துவேன். விளங்கப்படுத்தி அது தொடர்பாக உங்களுக்கு பூரணத்துவமான விளக்கங்களை தந்து முடிச்சிருவேன். இப்ப இந்த முறை உங்களுக்கு இப்ப சுற்றுலா கைத்தொழில் இந்த முறை உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு வினாக்களா இருக்கிறாங்கன்னா இப்ப சுற்றுலா கைத்தொழில் பத்தி சொல்றேன். இப்ப அந்த சுற்றுலா கைத்தொழில் சம்பந்தமாக என்னென்ன கேள்விகள் எங்களுக்கு வரலாம், என்னென்ன கேள்விகள் எங்களுக்கு வரக்கூடியதாக இருக்குது என்றதுகளை வச்சுக்கொண்டு நான் உங்களுக்கு என்ன செய்வேன் என்றால் சுற்றுலா கைத்தொழில் தொடர்பாக முதல் இருந்து உங்களுக்கு ஃபுல்லா படிப்பிச்சு அது தொடர்பான வினாக்கள் எல்லாம் எப்படி எப்படி என்னென்ன வினாக்கள் என்று இருக்குது, எப்படி எப்படி எங்களுக்கு தொண்டமானார் பேப்பர், சி பேப்பர், சிங்கள பேப்பர், அப்படி ஒவ்வொரு பேப்பர் ரோயல் நாளந்தா அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அப்படி நிறைய இருக்குது. சரிதானே, அந்த சிங்கள பேப்பர்கள் எல்லாம் எப்படி எப்படி எங்களுக்கு அந்த கேள்வி டைப்புகள் சுற்றுலா கைத்தொழில் சார்ந்து எடுத்திருக்கிறாங்க, ஒவ்வொரு மாகாணங்கள்லையும் எப்படி சுற்றுலா கைத்தொழில் தொடர்பான வினாக்கள் எடுத்திருக்காங்கன்றத உட்பட நான் உங்களுக்கு இப்ப உங்களுக்கு பாஸ் பேப்பர் தந்திருக்கிறது போல உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அதையும் ஒரு புக்ஸா தருவேன். அதுல வெறும் கேள்வி விட மட்டும்தான் இருக்கும், கேள்வி மட்டும்தான் இருக்கும், விடைகளை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதுல விடைகள் இருக்கு, அது விடைகள் டைப் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்லை. நான் உங்களுக்கு அதை தந்து விளங்கப்படுத்தி விடுவேன். அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா ஒரு கையில நோட்ஸ்கள் எல்லாம் இருக்கும். அப்ப நீங்க அந்த கேள்விகளை பார்த்து நீங்க என்ன செய்ய வேணும், உங்களை நல்ல வடிவா தயார்படுத்தி கொண்டு இருக்க வேணும். சரிதானே, இப்ப எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னுக்கும் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் 10 மாடல் பேப்பர் படிச்சு முடிஞ்சிறதுக்கு இடையில நான் உங்களுக்கு இதையும் முடிச்சிருவேன். இப்ப எங்களுக்கு தெரியும் நான் வரக்கூடிய ஒரு 12 அலகுகள் அல்லது 15 அலகுகளை தான் அதுல நான் முக்கியத்துவப்படுத்தியிருப்பேன். மற்றதுகள் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யும் என்றால் மாடல் பேப்பர்கள்ல பார்த்து கொண்டு போவோம். இப்ப எம்சிக்யூ டைப்புகள் எப்படி வருகிறது, என்ன மாதிரி எம்சிக்யூங்கள்ட்ட கேள்விகள் கேட்கிறாங்க, எதன் அடிப்படையில் எங்களுக்கு தொடர்ச்சியாக வினாக்கள் வந்து கொண்டிருக்குது, ஒவ்வொரு கடந்த கால பாஸ் பேப்பர்களையும் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்தவங்கன்ற விஷயங்கள் உட்பட நான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களாக உங்களுக்கு கிளியர் பண்ணி விடுவேன். சரிதானே, அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்ய முடியாது 10 மாடல் பேப்பரையும் நாங்க 7ஆம் மாதத்துக்கு இடையில நாங்க முடிக்க வேணும். அதாவது 7ஆம் மாதம் 25ஆம் தேதிக்கு இடையில நாங்க முடிக்க வேணும். ஏன்னு கேட்டீங்கன்னா பிள்ளைகள் முதல் அந்த பிரேக் விடுறவங்க, அதாவது வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்குரிய காலங்கள் விடுறவங்க வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முதல் 3 நாள் 5 நாளுக்குள்ளதான் முதல் விடுறவங்க. சரிதானே, ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் 10 நாள் 12 நாளைக்கு இடையில வந்து அதாவது உங்களை ஸ்டாப் பண்ண சொல்றாங்க. அதுக்குரிய காரணங்கள் என்னன்றது எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை உங்களை படிப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் டைமை கூட கொடுக்க வேணும்ன்றதுக்காக அவங்க அப்படி யோசிக்கிறாங்களேன்னு எனக்கு தெரியல. சரிதானே, அதனால எங்களுக்கு 7ஆம் மாதம் 25ஆம் தேதியோட எங்களோட கல்வி நடவடிக்கைகள் எல்லாம் ஃபுல்லா முடிவடைஞ்சிடும். இப்பவே நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இருக்க வேண்டிய 7ஆம் மாதத்தை நீங்க கணக்குல எடுக்க கூடாது. 7ஆம் மாதம் நீங்க உங்களை தேவைப்படுத்துற காலம் தான் 7ஆம் மாதம். அப்ப நீங்க 6ஆம் மாதம் மட்டும்தான் நீங்க படிக்கிறதுக்குரிய டைம். 7ஆம் மாதம் எல்லாம் நீங்க பேப்பர் நோட்ஸுகள் என்று சொல்லி அதுலயே நீங்க ஃபுல்லா ரன் பண்ணி கொண்டிருக்க வேண்டிய ஆக்கள். சரிதானே, நாங்க ஒரு 4ஆம் மாதத்தோட எங்களோட தியரி விஷயத்தை எல்லாம் நாங்க பினிஷ் பண்ணி முடிக்க வேணும். அதுக்கப்புறம் நாங்க எந்த விதமான தியரிகளை தொட்டுத்து சும்மா படிச்சுட்டு வாய்ச்சி கொண்டிருக்கிறதுல பிரயோசனம் இல்லை. 4ஆம் மாதத்துக்கு அடுத்தது 4ஆம் மாதம் 5ஆம் மாதம் நாங்க வரும்போது ஃபுல்லா பேப்பர் தான். எங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லாம ஃபுல்லா பேப்பர் டைப் தான் நான் உங்களுக்கு கொண்டு போவேன். உங்களுக்கு 2 டைப்பை நான் கொண்டு போவேன் பெரும்பாலும். வெள்ளி சனி ஞாயிறு. சரிதானே, வெள்ளி சனி ஞாயிறு அந்த 3 நாளும் உங்களுக்கு என்ன செய்வேன் சொல்லி சொன்னால் பொதுவாக
பிள்ளை நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் போடுவேன் பெரும்பாலும் எனக்கு டைமை ஃப்ரீ டைமை பார்த்து உங்களுக்கு கிளாஸ்கள் கூட போடுவேன் சரிதானே. அப்ப வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாட்களும் நான் சொன்னது போல எதிர்பார்ப்பு வினாக்கள் இருக்குது தானே. அந்த எதிர்பார்ப்பு வினாக்கள் உங்களுக்கு புக்ஸா தந்து நான் அதை விளங்கப்படுத்தி விடுவேன் சரிதானே. அதுக்கும் வராம விட்டு போட்டு சரிதானே, அதுக்கும் ஒரு காரணத்தை காட்டிட்டு வராம விட்டு போட்டு எனக்கு இது விளங்கல சார் அது விளங்கல சார்ன்னு சொல்லி சொன்னா நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன். இதுக்கு மேல என்னால உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை சரிதானே. அதுக்கு பிறகு அதாவது எங்களோட நைட் கிளாஸுகள், அதாவது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த 4 நாள்களையும் உங்களுக்கு எப்படி போகும் என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு பொதுவாக எங்கட மாடல் பேப்பர் போய் கொண்டிருக்கும் சரிதானே. நான் உங்களுக்கு 10 மாடல் பேப்பர்ஸ் வேணும் இல்லையா, அந்த மாடல் பேப்பர்ல நான் உங்களுக்கு என்ன செய்வேன் சொல்லி சொன்னால் முதலாவது ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று தருவேன். மாடல் பேப்பர் சம்பந்தமா கேள்வி எப்படி வருது என்ன மாதிரி இருக்குது அதை நம்ம பின்னுக்கு பார்ப்போம். அது எப்படி வரும்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் தருவேன். அந்த திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இப்ப படிப்பிக்கிற மாதிரி உங்களுக்கு நான் இப்ப தியரி கிளாஸும் மாடல் பேப்பர் இது பாஸ் பேப்பர் கிளாஸும் போறது மாதிரி உங்களுக்கு பாஸ் பேப்பர் கிளாஸ் இப்ப போறது மாதிரி அதுக்கு நான் மாடல் பேப்பருக்கு மாத்துவேன். இப்ப நமக்கு தியரி கிளாஸ் போறது இல்லையா, வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாளும் தியரி கிளாஸ் போகுது இல்லையா, அந்த தியரி கிளாஸுகளை எதிர்பார்ப்பு வினாக்களை வச்சு விளங்கப்படுத்துவேன் சரிதானே. அந்த டைம் வந்துட்டு எல்லாரும் பாய முடித்து பேசாம இருங்க சரிதானே. அந்த அஸ்லூப்பும் ஹம்தாவும் அக்ஷயாவும் கதை கேட்டுக்கு மற்றாக்கள் எல்லாம் பாய முடித்து இருந்தீங்கன்னு சொன்னா உங்க எல்லாருக்கும் நல்ல ரிசல்ட் உண்டு வேற. அப்படிதான் இருக்கிறீங்க வளமையா, கொஞ்சம் பேர் கதைக்கிறீங்க கொஞ்சம் பேர் பேசாம இருக்கிறீங்க சரிதானதான் வளமையா செஞ்சு கொண்டு வாரீங்க. தயவு செய்து கதைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும், வெக்கப்படாம கேட்க முயற்சிங்க. இதுல வெக்கப்படுறதுக்கு ஒத்தரமையில ஒரு ஆள்ற முகம் ஒரு ஆளுக்கு தெரியாது. அப்ப அதனால உங்களுக்கு விலங்கலாட்டி வடிவா கேளுங்க, கேட்டு படிச்சு இருக்க போற அந்த 170 நாட்களையும் வடிவா பயன்படுத்தி கொண்டு போறதுக்கு முயற்சியுங்க சரிதானே. இதுதான் இவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதுக்கு பிறகு நான் கதைக்க மாட்டேன், இந்த விஷயம் கதைக்க மாட்டேன். அதுக்கு பிறகு கிளாஸ்கள் தொடர்ச்சியா போய்கொண்டு இருக்கும். காலங்கள் சுருங்கிட்டு எங்களுக்கு மிக குறுகிய காலம் தான் எங்களுக்கு இருக்குது, படிக்க வேண்டிய காலங்கள். அதுக்கிடையில நீங்க படிக்க வேண்டியதுகளை படிச்சிருங்க. அடுத்தது நிறைய பிள்ளைகள் என்னட்ட கேட்டிருந்தீங்க அப்படின்றால் அந்த விஷயத்தையும் நான் சொல்றேன். என்னென்றால் நிறைய பேர் சொல்லுங்க அப்படின்னா சார் எங்களுக்கு தமிழ் பாடம் இன்னும் இப்பதான் தமிழ் பாடத்துக்கு கிளாஸுக்கு போறீங்க. நிறைய பேர் இப்பதான் தமிழ் பாடத்துக்கு கிளாஸுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிருக்கிறீங்க. பாருங்க உங்களை என்ன சொல்றேன்னு தெரியாம இருக்குது. சில பேர் சொல்றீங்க எங்களுக்கு இன்னும் சிலபஸ் முடிக்கல சார், அது முடிக்கல இது முடிக்கலன்னு சொல்லி காரணத்தை தான் நீங்க சொல்லி கொண்டிருக்கிறீங்களே ஒழிய அந்த காரணத்துக்கான தீர்வுகள் என்னன்றதை நீங்க இன்னும் தேட இல்லை. அது உங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பிள்ளைகள். அந்த விஷயத்தை எப்பயுமே மறந்துடாதீங்க. நீங்க காரணம் தேடி திரிகிறார்கள் அவ்வளவு பேருமே டவுன் ஆகுவீங்க. திருப்பி நான் சொல்றேன், காரணம் தேடாதீங்க. ஒரு பிரச்சனை வந்தால் அதற்குரிய தீர்வுகளை நம்ம தேடி ஓட வேணும். நிறைய பேர் சொல்றீங்க எங்களுக்கு ஸ்கூல்ல சிலபஸ் முடிக்க இல்லை சார், அதால நாங்க இன்னும் படிக்க இல்லை இன்னும் முடிக்க இல்லைன்னு. சரி முடிக்கலன்னு சொன்னா எங்களுக்கு விளங்குது, பிரச்சனை எங்களுக்கு விளங்குது தானே. எங்களுக்கு ஸ்கூல்ல பிரச்சனை இருக்குது அல்லது சிலபஸ் முடிக்க மாட்டான்றது விளங்குது தானே. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்யணும், ஏதோ ஒரு வகையில கிளாஸுக்கு யார்ட்டையாவது போய் நாங்க படிச்சு எங்களை தப்பிக்க வேணும்ன்றது மாதிரி தான் நீங்க யோசிக்க வேணும். அதை விட்டுட்டு டீச்சர்மாரில் பிள்ளைய சொல்லிக்கொண்டு டீச்சர்மார் படிப்பிக்காங்க இல்ல சிலபஸ் முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நின்றால் அதுல அவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க. உங்களோட பேச்சு போக அடுத்த பேச்சுன்னு பார்த்து கொண்டு தான் போவாங்க. அவங்க உங்களை மயதை பல வெச்சுகளை அவங்க பார்த்துட்டாங்க. அப்ப அதனால நீங்க பெரிய ஒரு ஆக்களும் இல்லை அவங்களுக்கு. அப்ப அதனால திருப்பி நான் சொல்ற விஷயம் அப்படின்னா காரணம் தேடாம இருக்கிற காலங்களை சரியான முறைகளை பயன்படுத்தி கொள்ளுங்க சரிதானே. ஏன்னா நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அடுத்த இன்னொன்று இந்த 2026ஆம் ஆண்டுல லாஸ்டா வந்தாங்க சொன்னீங்க சார் எனக்கு குறுக்கு வெட்டு முகம் எல்லாம் வரைய தெரியாம இருக்குது சார்ன்றது. ஓகே, இப்ப நான் உங்களுக்கு அதை செய்யறதுக்கு இருக்கிற அப்படின்னா இந்த மார்னிங் கிளாஸ் விஷயத்தை கதைக்கிறேன். மார்னிங் பொதுவான 2025ஆம் ஆண்டாக்களுக்கு லாஸ்ட் டைம்ல தான் அந்த உலகப்படத்தை கொடுக்க வழிக்கிட்டேன் நான். அது எனக்கு அது சரியான முறையில் அந்த பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்தி இல்லாம போக ஏதோ கடவுளுடைய ஒரு ஏற்பாடுகளால ஒரு பிரேக் கொண்டு கடைசியில் அந்த உலகப்படத்தையும் ஃபுல்லா குறிச்சு பழக்கி விட்டுறான் சரிதானே. அதே போல நான் உங்களுக்கு என்ன செய்வேன் சொல்லி சொன்னால் இந்த ஜனவரி மாதம் நடந்த நிகழ்வுகள் அதே போல பிப்ரவரி மாதம் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் லாஸ்டா ஒரு உலகப்பட புக்ஸ் உங்களுக்கு தருவேன். அந்த புக்ஸை நீங்க நல்ல வடிவா அந்த புக்ஸை ஃபுல்லா அதைத்தான் நீங்க பார்த்து செஞ்சது கொண்டு போக வேணும் சரிதானே. இப்ப நான் கொண்டு இதை எழுதுங்க. இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அப்பலா இது என்னது அந்தீஸ் மலை என்று குறிங்கன்னு சொல்லி நான் தரையிலாது. இப்போ ஒருவேளை ஒரு கதையை சொல்றேனே ஏதோ 2 அதிர்ஷ்டத்துக்கு நான் கொடுத்த 10 கிளியோ அல்லது 8 கிளியோ வந்துட்டு வச்சுக்கொள்ளுங்க. நான் அது மட்டும் தான் கொடுத்தேன்னா வந்துட்டு வச்சுக்கொள்ளுங்க. எனக்கு உடனே என்ன செய்யும்னு சொன்னால் அடுத்த அறிவித்தல் வரும். உடனே கொழும்புக்கு வர சொல்லித்தான் எனக்கு அறிவித்தல் வரும். ஏன்னு கேட்டா இப்படி உங்களுக்கு வந்தது யாரு சொன்ன எவரு சொன்ன என்னன்னு சொன்னு நிறைய பிரச்சனைகளை தூக்கி போடுறதுக்கு ஆக்கள் இருக்குது. அதனால நான் உங்களுக்கு ஒரு உலகப்பட புக்ஸ் தருவேன். அதுக்குள்ள மறைமுகமாக இருக்கும்.
நான் இதுதான் வரும் என்று சொல்லி சொல்ல மாட்டேன். நீங்க தான் அதுக்குள்ள சரியான உங்களுக்கு 10 அல்லது ஒரு 20 பேப்பர் அதுக்குள்ள இருக்கும். அந்த 20 பேப்பரையும் காலையில் எழும்பி அதை படிச்சு தொடர்ச்சியா செஞ்சு கொண்டு போங்க. இந்த 2025ஆம் ஆண்டு கொடுத்த மாதிரி வேணும்னா நீங்க அந்த புக்ஸ் எடுத்து பார்க்கலாம், ஃபைனல் பேப்பரையும் எடுத்து பார்க்கலாம், வந்திருக்கா வரலையான்றது உங்களுக்கும் காட்டியும் இருக்கிறேன். அப்ப அதனால மறைமுகமாக அதுல வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் உள்ளடக்கி ஒரு புக்ஸ்கள் தருவேன். அந்த புக்ஸை நீங்க திரும்ப திரும்ப வேணா உங்களுக்கு லாஸ்ட்ல வரும், ஒரு 10 நாள் கெப் வரும். அப்ப அதை திரும்ப ஒருக்கா படிச்சுட்டு நல்ல வடிவ செய்து அதை ஃபுல்லா முடிச்சுட்டு போனீங்கன்னா உலக படத்துல பிரச்சனை வராது. இடவிளக்கப்படம் இந்த முறை உங்களுக்கு கட்டாயம் குறுக்குவெட்டு முகங்கள் வரும். சரிதானே? அதுல மாற்றம் இல்லை. நீங்க சொல்லாம என்னடா போன வருஷம் குறுக்கு வெட்டும் வந்தது, இந்த முறை இவர் குறுக்கு வெட்டும் வருமன்றாருன்றது வேறத்தான் போகுது. உங்களுக்கு குறுக்கு வெட்டுமும் மாற்றம் இல்லை. ஏனென்றால் குறுக்கு வெட்டு முகம் தொடர்பாக பேப்பர் பேனல்ல நிறைய பிரச்சனைகளும் போய் கொண்டிருந்தது. சரிதானே? அதனால திருப்பியும் உங்க குறுக்கு வெட்டு முகத்தை திருப்பியும் போடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அப்ப அதனால நான் உங்களுக்கு குறுக்கு வெட்டு முகம் படிவிப்பேன். அதுல மாற்றம் இல்லை. சரிதானே? அடுத்தது உங்களுக்கு வரும் பரப்பளவு காண்றது வரப்போகுது இந்த முறை உங்களுக்கு. சரிதானே? பரப்பளவு காண்றது இதுவரைக்கும் நாங்க படிப்பிக்க இல்லை. இதுவரைக்கும் எங்கட பேப்பர்கள் எதுலையுமே பரப்பளவு காண்ற விஷயங்களில் நான் உங்களுக்கு பரப்பளவு காண்ற விஷயத்தையும் ஒருக்கா சொல்லி விடுவேன். ஏன்னு சொல்லி சொன்னா இடக்கணிய படங்கள் போட்டவங்கன்றதுக்காண்டி போட்டுத்தாங்க. அப்ப அதனால பரப்பளவு போட மாட்டாங்கன்னு சொல்லி நாங்க விட முடியாது. அதனால பரப்பளவு அது நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா குறுக்குவெட்டு முகம், அதுக்கு அடுத்தது பெருப்பித்தல் சிறப்பித்தல், இந்த 3 விஷயம் உங்களுக்கு சாய்ஸ். அத 3 விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஒரு இடவிளக்க படங்கள் ஒரு 15 இடவிளக்க படங்கள் வெட்டி தனியா அதையும் ஒரு புக்ஸா தந்து அதையும் நான் உங்களுக்கு ஃபுல்லா விளங்கப்படுத்தி விடுவேன். அதுல குறுக்குவெட்டு முகம் வரைகிறது, படம் பெருப்பிக்கிற சிறப்பிக்கிறது, பரப்பளவு காண்றது, இந்த விஷயங்களை எல்லாம் உள்ளடக்கி நான் அதையும் உங்களுக்கு இடவிளக்கப்படம் ஒரு 15 இடவிளக்கப்படத்தை முக்கியத்துவப்படுத்தி தருவேன். போன முறை வந்து பாத்தீங்கன்னா முனராகலை பிரதேசங்கள் போட்டிருந்தவங்க. சரிதானே? போன வருஷம் முனராகலை பிரதேசங்கள் போட்டிருந்தவங்க. இப்ப இடவிளக்க படங்கள் பிள்ளை நாங்க கெஸிங் பண்ண முடியாது. ஏன்னா 92 படங்களையும் இதுதான் வரும் என்று சொல்லி நாங்க கெஸிங் பண்ணி எடுத்துக்கொள்ள முடியாது. என்னோட 92 படம் இருக்குது. இப்ப கெஸிங் பண்ணி எடுத்துக்கொள்ள முடியாது. நான் இந்த வராத படங்களை விட்டு வந்த படங்களை விட்டு வராத படங்கள் ஒரு 15 படங்களை நம்ம வெட்டி ஒருக்கா செய்து பார்ப்போம். என்ன மாதிரி வருகிறது, எப்படி இது செய்யறதுன்றதுகளையும் ஒருக்கா ஃபுல்லா உங்களுக்கு விளங்கப்படுத்தி விடுவேன். சரிதானே? அப்படிதான் உங்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண செய்யறதுக்கும் இருக்கிறேன். அப்ப அந்த விஷயத்தை எப்பயும் மறந்துடாம வடிவா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. சரிதானே? ஓகே. இப்ப நான் உங்களுக்கு இதனுடைய அடுத்த பகுதியாக இருக்கிற சூழல் தொகுதியும் நான் உங்களுக்கு குரூப்ல போட்டிருக்கேன். அதையும் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. சரிதானே? இப்ப நான் இன்னைக்கு நம்ம லாஸ்டா பார்த்துட்டு விட்டது இந்த எதுல விட்டு நாம அஸ்லூப் இந்த கடைசியா வந்தாக்கள் நான் நினைக்கிற மத்திய தரை காடுகள் எல்லாம் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். எதுல விட்டு நாங்க நதான் தைக்கா பார்க்கணும் சார். 5வது தலைப்பு. தைக்கா பார்க்க வேணும். ஓகே, சரி. பொதுவாக இந்த அயன அதாவது வந்து உயிர் பெறும் திணிவுகளினை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக 4 காடுகள் தான் என்று நான் உங்களுக்கு முன்னுக்கு சொல்லிட்டேன். 4 காடுகள் இருந்தால் எங்களுக்கு செகண்ட் பாட்டுக்குரிய வினாக்கள் கூடுதலாக வாரது. அந்த காடுகளை எல்லாம் நான் உங்களுக்கு இதுக்கு முன்னுக்கு விளங்கப்படுத்தி விட்டுட்டேன். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா எம்சிக்யூக்கும் பெரும்பாலும் போடுறதும் இல்ல. ஆனா நாங்க பார்ப்போம் இந்த எம்சிக்யூக்கு எப்படி வரும்ன்ற விஷயத்தை மட்டும் வச்சுக்கணும். சொல்லுங்க மீரா. சார் இப்போ இல்ல சார் இப்போ என்னண்டா 2026 நாங்க செய்ய போறதுக்கும் இந்த உயிர் பெருந்திணிவுகள் வருமா சார் பார்ட் 2க்கு? பாட்டுவுக்கு பெரும்பாலும் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உண்டு இருக்குது. அப்படி பாரன்னு சொன்னா அயனமண்டல மலைக்காடுகளை வச்சுக்கொண்டு உங்கள்கிட்ட கேட்கலாம். அப்படி இல்லாட்டி நான் உங்களுக்கு இந்த பேப்பர் பேனல் முடியட்டுக்குமே பிள்ளை முடிஞ்சதுக்கு பிறகு நான் உங்களுக்கு எந்த அலைகளை நீங்க கூட முக்கியத்துவப்படுத்தணும்ன்ற விஷயத்தை பத்தி நான் கதைக்கிறேனே. ஏன்னா இப்ப நம்ம சொல்ல ஓகே முடியாது. சார். பேப்பர் பேனல் முடியட்டுக்கும். சரியா மீரா? ஓகே சார், கண்டிப்பா. முடிய நான் கதைக்கிறேன் உங்களுக்கு. அதை கதைக்கு நான் படிவ உங்களுக்கு கொண்டு போறேன். சரிதானே? இப்ப பாருங்க இந்த ஊசி இலை காடுகள். இப்ப இதுலயே எங்களுக்கு விஷயம் இருக்குது. ஊசி இலை. அப்ப இதுலயே எங்களுக்கு விளங்குது இந்த காடுகளினுடைய இலைகளை வந்து பாத்தீங்கன்னால் இப்படி ஊசி போல இருக்கும். இப்படி மெல்லியதாக இப்படி ஊசி போன்ற ஒரு அமைப்புகளை கொண்டிருக்கக்கூடிய காடுகளைத்தான் நாங்க ஊசி இலை காடுகள் அல்லது தைக்கா காடுகள் என்று சொல்லி சொல்றோம். சரிதானே? ஓகே. இப்ப இந்த காடுகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா வட அமெரிக்காவினுடைய வடகலாங்கு 45 தொடக்கம் 55 பாகைக்கு வடக்காகவும் மேற்கு ஐரோப்பாவினுடைய வடகலாங்கு 50 தொடக்கம் 60 பாகைக்கு இடையிலையும் இது வடக்காகவும் வந்து இது பரவி காணப்படுகிறது. இது பொதுவாக 2 கண்ட பகுதிகளிலே தான் மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. ஒன்று வட அமெரிக்கா கண்டம், வடஅமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஐரோப்பா கண்டம். இந்த 2 கண்டங்கள்லையும் தான் இவர் மிகவும் அதிகமான வகையில வந்து பரவி காணப்படுவதாக வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. பொதுவாக இதை நாங்க வந்து பார்த்தோம்னா இந்த வடவரை கோலங்கள்ல தான் இந்த தைக்கா காடுகளினுடைய செல்வாக்குகள் கூடுதலாக இருக்கலாம். இது உங்கள்ட்ட ஒரு கேள்வியா கேட்பாங்க. அப்படின்னு கேட்டு பாத்தீங்கன்னா
தைக்கா காடுகள் அதிக அளவில் பரவி காணப்படுகின்ற கண்டங்கள் பின்வருவனவற்றில் எது அப்படின்லாம் கேட்பாங்க எம்சிக்யூக்கு. சரிதானே? அப்ப எங்களுக்கு 2 கண்டங்கள்ல தான் இந்த தைக்கா காடுகள் இருக்குது. ஒன்று வட அமெரிக்கா கண்டத்திலையும் இன்னொன்று ஐரோப்பா கண்டத்திலையும் இந்த தைக்கா காடுகளினுடைய செல்வாக்குகளை மிக அதிகமான முறைகளை நாங்க பார்க்கலாம். பொதுவாக இதை தவிர கனடா, வடக்கு ஐரோப்பியாவினுடைய சைபீரியா இந்த நாடுகள்லையும் அதிகமாக பரவலடைந்திருக்குது. அப்ப 2 கண்டங்கள்ல தான் இந்த தைக்கா காடுகளினுடைய செல்வாக்குகள் இருக்குது. இப்ப உதாரணமா நாங்க இந்த இலைகள் எங்க பார்க்கலாம்னா இந்த சவுக்கு மரம். நீங்க தெரியும், இந்த பீச்சுக்கு போனாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த சவுக்கு மரங்கள் இருக்கும். அந்த இலைகளை போலதான் இங்க இருக்கிற தாவரங்களினுடைய இலைகள் இருக்கும். அடுத்து இந்த பொம்பளை பிள்ளைகள் இந்த நாக சடைக்கு கட்டக்கூடிய அந்த அந்த இலைகள் இருக்கும். அதை பார்த்திருக்கீங்களா? அந்த நாக சடையை கட்டக்கூடிய அந்த இலைகள் அதை பார்த்திருக்கிறீங்களா? இப்ப நாக சடைகள் எத்தனை பேர் கட்டுறது என்னவோ தெரியல. அதை பார்த்திருக்கீங்க? அந்த இலை சின்ன ஊசி ஊசி போல இருக்கும். அதுக்கு நல்ல ஒரு பேர் ஒன்று. அப்ப அது பேரை மறந்து போயிட்டேன். அந்த முதல் சின்ன வயசுல இருந்துதான் அது பேரை மறந்து அந்த டிசைனு கட்டுவாங்க. அந்த நாக சடைகள் கட்டும் போது அந்த அதுக்கு டிசைனா கட்டி கொண்டு வருவாங்க. அந்த இலைகள் அதை பார்க்க நல்ல வடிவா இருக்கும். அதுல இலைகளை பார்த்தீங்கன்னா ஊசி போலதான் இருக்கும். சரிதானே? அது செட்டியா ஊசி ஊசி சின்ன 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 இலையா இருக்கும். போய் கண்ணுக்கெல்லாம் மட்டும் எடுத்துக்கலாம். அது அவ்வளவுக்கு மெங்கிய ஒரு இலையாக இருக்கும். அந்த 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 நாகசடையை கட்டக்கூடிய அந்த இலைகள் எல்லாம். அதுகள் இல்லாம இந்த காட்டுப்பகுதிகள், அதாவது தைக்கா காட்டு பகுதிகள் இருக்கக்கூடியதுகளைத்தான் இவங்க இங்க ஏதோ ஒரு வகையில இந்த கடல்கள்ல அடிக்கப்பட்டு வந்தங்கட நாடுகளுக்கு வந்திருக்கலாம். அது அப்படியே இந்த கடற்கரை ஓரங்கள்ல படைஞ்சு எங்களுக்கு நெஞ்சிருக்கும். அது ஒரு மரங்களாக வந்திருக்கலாம். இந்த சவுக்கு மரத்துல மரங்கள், இந்த நாகசடையை கட்டக்கூடிய அந்த சின்ன சின்ன இலைகள் எல்லாமே இந்த ஊசிலை காடுகளுக்கு தான் பொருத்தமான ஒரு காடுகளாக இருந்திருக்கும். அது ஏதோ ஒரு காரணத்தில் எங்கட கடற்கரையில என்ன செஞ்சிருக்கும், ஒதுங்கி அது இப்ப பெரிய ஒரு காடுகளாக உருவாகி இருக்குது. அதே போலதான் இங்க இருக்கிற தைக்கா காடுகள் இருக்கும். அப்ப எங்களுக்கு தெரியவனும் எம்சிக்கு பகுதிகளுக்கு மிக முக்கியமாக வைப்பாங்க இதனுடைய கண்டம். அப்ப 2 கண்டத்தில் இருக்கிறது ஒன்று வட அமெரிக்கா கண்டம், அடுத்தது ஐரோப்பா கண்டம். சரிதானே? அதை வடிவம் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. அடுத்தது இங்க இருக்கக்கூடிய காலநிலைகள். இப்ப எங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள், இப்ப இந்த காடுகள் ஊசி போன்ற இலையாக ஏன் இருக்குது, அதைத்தான் நாங்க முதலாவது தெரிய வேணும். இந்த தைக்கா காடுகள் இருக்கக்கூடிய இலைகள் ஏன் ஊசி போல இருக்குது? இப்ப சும்மா இருக்க முடியாது. இப்ப உதாரணமா எங்கட மனிதர்களினுடைய இயல்புகளும் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்றது போல இன்னைக்கு மாறுபடும். சொல்ற விஷயம் தானே? இப்ப உதாரணமா வெள்ளக்காராக்களை போல நாங்க இருக்க மாட்டோம். சரிதானே? இப்ப கருப்பின தாக்களை போல நாங்க இருக்க மாட்டோம். இப்ப அவங்க சாப்பிட சாப்பாடுகள் நாங்க சாப்பிட மாட்டோம். அப்ப அவங்க அந்த காலநிலைக்கு அந்த அந்த தரை தோற்றத்திற்கு ஏற்ப தங்களை என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, இசைவாக்கப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சொல்ற விஷயம் தானே? அதே போலதான் இந்த காடுகளும் மனிதர்களை போலதான் பிள்ளைகள், விலங்குகளும் காடுகளும் எல்லாமே தாவரங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி நாங்க எல்லாரும் இயற்கைக்குள்ளாம் வருவோம். அப்ப இங்க இருக்கக்கூடிய காடுகள் அந்த காலநிலைகளை தங்களுக்கு ஏற்றாது போல இசைவாக்கப்படுத்தி கொண்டு வாழ்றாங்க. அதைத்தான் நாங்க முன்னுக்கு படிச்சிருக்கோம். உயிர் பெருந்திரிவண்டா என்னன்றதுக்குள்ளேயே நாங்க படிச்சிருக்கோம். சரிதானே? அப்ப தங்களை இசைவாக்கப்படுத்தி கொண்டு என்ன செஞ்சு கொண்டுருவாங்க, வாழ்ந்து கொண்டிருக்காங்க. வடிவ கவனிங்க. கோடை மாறி பருவம் சிறப்பாக காணப்படுவதுடன் இலையுதிர் காலமும் வசந்த காலமும் குறுகியதாக இருக்குமா? வடிவ கவனிச்சு கொள்ளுங்க. இங்க எங்களுக்கு 2 பருவங்கள் இருக்கும். ஒன்று கோடை காலமும் இருக்கும், மாறி காலமும் இருக்கும். இந்த 2 பருவமும் இங்க மாறி மாறி வரும். ஒரு பிரச்சனையும் இல்லை. கோடையும் வரும், மாரியும் வரும். கோடையும் வரும், மாரியும் வரும். சிறப்பானதாக இருக்கும். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்க பாத்தீங்கன்னா இந்த இலையுதிர் காலமும் வசந்த காலம் குறுகியதாக இருக்குமா? வடிவ ஞாபகம் கொள்ளுங்க. இந்த தாவரங்கள் இலைகளை உதிர்த்து விடுகிற தன்மைகளும் குறைவாக இருக்குமாம். அந்த இலைகளை உதிர்த்து திருப்பி அது துளுக்கக்கூடிய அந்த வசந்த காலமும் குறைவாக இருக்குமாம். அப்ப திடீரென இந்த காடுகள் இலைகளை உதிர்த்து திடீரென செய்யாது. இந்த காடுகள் அந்த இலைகளை துளுக்காது. அப்ப அதுவளத்துக்கு குறைவாக இருக்குமா? ஏனென்றால் இந்த கோடை மாறி பருவங்கள் மாறி மாறி வாரதால இவங்க இந்த இலை உதிர்த்துறதும் திருப்பி துளுக்குறது வசந்த காலம் பண்ணுவாங்க. அந்த துளுக்குறது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா மிகவும் குறுகியதாக இருக்குமா? வெப்பநிலை ஒப்பீட்டளவில் குறைவாகும். இங்க எங்களுக்கு தெரிய வேணும். இப்ப பொதுவாக தைக்கா காடுகளை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், 45 55 பாகைண்டா கொஞ்சம் குளிருக்குள்ள போயிருவார் இல்லையா? அப்ப இதனால இங்க எங்களுக்கு தெரியணும் வெப்பநிலை ஒப்பீட்டளவில் மிகவும் குறைவாக இருக்குமா? வருடம் முழுவதும் வறண்ட வெப்பநிலை நிலவும். சராசரி வருட வெப்பநிலை 21 பாகை தொடக்கம் 54 பாகை செல்சியஸ் வரையினதாக இருக்கும். அப்ப இங்க வடிவ ஞாபகம் கொள்ளுங்க. இப்ப உங்கள்ட்ட ஒரு சந்தேகம் வரலாம், சார் நீங்க நேரத்தோட வெப்பநிலை ஒப்பீட்டளவில் குறைவுன்னு சொல்லி சொன்னீங்க சார். ஓகே, பிரச்சனை இல்லை, எங்களுக்கு விளங்கிட்டு. ஆனால் என்ன சார் திடீரென்று வெப்பநிலை 21 பாகையிலிருந்து 54 பாகை செல்சியஸ் வெப்பநிலை அதை எப்படி சார் அதிகரிக்கும்ன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். இதைத்தான் நான் சொன்னது எப்படின்னா, இந்த வசந்த காலம் இலையுதிர் காலமும் இங்க கோடையும் மாறியும் மாறி மாறி வாரதால கோடை காலங்கள்ல படுபயங்கர வெப்பநிலையா இருக்கும். இங்க மாறி காலங்கள்ல படுபயங்கர குளிராக இருக்கும். இதுதான் இந்த காடுகள் அப்படி இலைகளை கொண்டிருக்கிறதுக்குரிய பிரதான காரணமும். அதனாலதான் இங்க வெப்பநிலை கோடை காலத்துல மிகவும் உச்சத்தை தொட்டதாக இருக்கும்.
ஒரு ஆண்டின் வெப்பநிலை 0 பாகையினை விட குறைந்த மாதங்கள் 6 மாதங்கள் ஆகும். இங்க வெப்பநிலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 0 பாகை, அதாவது குளிர்நிலைக்கு போகக்கூடிய மாதங்கள் 6 மாதங்கள். அப்ப இதுல இருந்து நீங்க ஒரு விஷயத்தை வச்சுக்கொள்ளுங்க, 6 மாதம் கோடையும் 6 மாதம் மாரியுமாக இருக்கும் என்ற விஷயத்தை வடிவ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. குளிர்காலம் மிகவும் கடுமையாக இருக்கு. நான் சொன்னது போல பயங்கர குளிரா இருக்கும். இங்க இருக்கிற தாவரங்கள் அந்த குளிர் வரும்போது தங்களை என்ன செய்ய வேணும், அந்த குளிருக்கு தாங்களை பழக்கப்படுத்திக் கொள்ள வேணும். டக்குன்னு என்ன செய்ய வேணும், அந்த இலைகளை எல்லாம் சரியான முறைகள்ல சுருட்டி உதிர்த்து விடும். சரிதான, உதிர்த்து விட்டுட்டு எப்ப மாரி காலம் தொடங்குதுன்றதை பார்த்து கொண்டிருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, டக்குன்னு துளிர்க்காது, நீண்ட காலம் எங்களுக்கு என்ன செய்யப்படும், தேவைப்படக்கூடியதாக வந்து இருக்குமாம். பனியினால் மூடப்பட்டிருக்கும் வசந்த காலத்தில் மழைப்பொழிவினை பெறும். அது 150 தொடக்கம் 260 மில்லிமீட்டர் வரையினதாக இருக்கும். அப்ப இங்க குளிர் பருவத்தில் என்ன செய்ய மாட்டா பிள்ளைகள், இங்க இருக்கிற காடுகள் ஃபுல்லா பனியால மூடப்பட்டிருக்கும். அப்படி பனியால மூடப்பட்டிருக்கிற போது திடீரென்று எங்களுக்கு இலை துளிர் காலம் வரும், அதாவது வசந்த காலம் வரும். இந்த சூரிய வெளிச்சங்கள் வந்து ஒரு வசந்த காலம் வரும்போது ஒரு மழைப்பொழி ஒன்று பொழியுமா. அந்த மழைப்பொழி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய மழைப்பொழிவில் ஒரு 150 தொடக்கம் ஒரு 260 மில்லிமீட்டர் வரையான மழைப்பொழிவுகளை மாத்திரமே இது பெற்றுக்கொள்ளும். ஒரு சிறிய அளவான ஒரு மழையை வந்து என்ன செய்ய மாட்டேன்னா இது பெற்றுக்கொள்ளக்கூடியதாக வந்து இருக்குமா. அடுத்தது இங்க இருக்கக்கூடிய தாவரங்கள், இது எம்சிக்யூ. தாவரங்கள் இங்க எம்சிக்யூக்கு கேட்பாங்க. தாவரங்களுடைய இயல்புகள் என்னன்றதை எம்சிக்யூக்கு கேட்பாங்க கூடுதலாக. பாருங்க, தாவர மூடுகை பரவி காணப்படாது. இங்க நம்ம அயனமண்டல மழைக்காடுகள் இருக்கக்கூடிய அடர்த்தி தாவர மூடுகை இங்க இருக்காது. இங்க தாவர மூடுகைகள் பெருசா இருக்காது. செழிப்பான நிலம் மற்றும் மலைவீழ்ச்சி இடம்பெறும் இடங்களை அண்டிய பகுதிகளில் சிறிதளவி தாவர மூடுகை காணப்படும். அவ்வளவு பெருசா இருக்காது. ஒரு செழிப்பான ஒரு ஆரோக்கியமான நிலப்பகுதிகளையும் அதே நேரத்துல காலநிலைகள் சரியான முறைகளில் இருக்கக்கூடிய இடங்களையும் மட்டும்தான் அந்த தாவர மூடுகை கொஞ்சம் அடர்த்தியாக கொஞ்சம் இருக்குமா. மற்றபடி அயனமண்டல மழைக்காடுகள் போது இங்கு அடர்த்தியாக இருக்காது. காணப்படும் தாவரங்கள் குறைந்த வெப்ப வீச்சுக்கு இசைவாக்கம் பெற்று காணப்படும். இதனால் மெல்லிய இலைகளை கொண்டிருத்தல், இலைகள் மெழுகுத்தன்மையாக இருத்தல், கீழ் நோக்கி இலைகள் வந்து காணப்படுதல், நீண்ட வேர் தொகுதி காணப்படுதல், முட்கள் நச்சுத்தன்மை கொண்டதாக இருத்தல், தசைப்பிடிப்பான தண்டுகளை கொண்டிருத்தல் போன்ற இந்த தாவரங்களுடைய விசேட பண்புகளாக வந்து அமைந்திருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா பிள்ளைகள், இந்த வெப்பநிலைக்கும் இந்த குளிருக்கும் தங்களை தாக்குப்பிடிக்க வேணும். இப்ப நாங்க முன்னுக்கு படிச்சிருக்கோம் மத்திய தரை காடுகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதிக வெப்பத்துக்கு இருக்கக்கூடிய காடுகள் எப்படி இருக்குது, வேர்களை வந்து பாத்தீங்கன்னா முடிச்சுக்களை கொண்டிருக்கிறது, சதைகளை கொண்டிருக்கிறது, நீர்த்தன்மைகளை கொண்டிருக்கிறது, ஆணிவேர் தொகுதிகளை கொண்டிருக்கிறது, நீரை உறிஞ்சக்கூடிய வகையில வேர்கள் போறது என்ற நம்ம மத்திய தரை காடுகள்ல படிச்சிருக்கோம் இல்லையா. அந்த இயல்புகளை ஒத்ததாக இங்க காடுகள் இருக்கும். ஆனா இங்க ஒரு ஸ்பெஷல் எப்படி இருக்கும் என்றால், இவர் வெப்பத்துக்கும் தாக்குப்பிடிச்சு வெப்பத்துக்கும் தாக்குப்பிடிச்சு குளிருக்கு தாக்குப்பிடிக்கக்கூடியவரா இருப்பார். மத்திய தரை காடுகள் தனியா வெப்பத்துக்கு தாக்குப்பிடிச்சு வளரும். இங்க வந்து குளிருக்கும் தாக்குப்பிடிக்கணும், வெப்பநிலைக்கு தாக்குப்பிடிக்கணும். அப்ப இவருடைய நோக்கம், இங்க இருக்கக்கூடிய காடுகளினுடைய பிரதான நோக்கம் என்ன, குளிர் வந்தாலும் தாக்குப்பிடிக்க வேணும், வெப்பம் வந்தாலும் தாக்குப்பிடிக்க வேணும். ரெண்டுக்கும் மாறி மாறி தங்களை இசைவாக்கப்படுத்த வேண்டும் என்றதுக்காக இந்த இங்க இருக்கக்கூடிய இந்த முட்கள் நச்சுத்தன்மையாக இருக்கும். அந்த நச்சுத்தன்மை ஏன் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா பிள்ளைகள், அந்த வெப்பம் அந்த குளிருக்கு தாக்குப்பிடிக்கக்கூடியதாக வந்து இருக்குது. இப்ப நீங்க யோசிக்கலாம், இந்த பாம்புகளே இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு தெரியும் இந்த பாம்புகள் இருக்கிறதும் ஒரு வகையில எங்களுக்கு நன்மைகள் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாம்புகள் இந்த நச்சுத்தன்மைகளை கொண்டிருக்கிறதுலையும் இந்த வாயுக்கள் வந்து சரியான சமநிலையாக பெறுறதுலையும் ஒரு சம்பந்தம் இருக்குதான். அப்ப நம்ம யோசிக்க கூடாது, இந்த தாவரங்கள் நச்சுத்தன்மை ஏன் கொண்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த வெப்பம் குளிர சீர்படுத்துற தன்மைக்கு தான் இந்த நச்சுத்தன்மை கொண்டிருக்குது. சரிதானே. அப்ப அதாலதான் இங்க இருக்கக்கூடிய அந்த தாவரங்களுடைய முட்கள் ஒரு நச்சுத்தன்மை கொண்டதாக வந்து இருக்குமா. அடுத்தது பாருங்க, விசேட தாவரங்கள், கள்ளி இனங்கள், வைரமான மரங்கள், கற்றாழைகள், அதே நேரத்துல முட்புதர்கள், பாசி இனங்கள் எல்லாம் இங்க அதிகமாக இருக்கும். பாசி இனங்கள் என்ன, நம்ம இந்த குளிக்கிற இடங்கள்லயோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது அந்த புல்லுகள்ல இருக்கக்கூடிய பாசிகள் இல்ல. இங்க இருக்கக்கூடிய பாசிகள் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது எப்படி இருக்குன்னா வலுவழுப்பு தன்மையா இருக்கும். நீங்க அதுல காலை வச்சீங்கன்னா சறுக்கிட்டு போயிடும் அந்த பாசி. அவ்வளவுக்கு வலுவழுப்பு தன்மை கொண்ட ஒரு தன்மையாக இந்த பாசி இனங்கள் இருக்கும். அடுத்து இங்க குடியிருக்கக்கூடிய விசேட விலங்கினங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், விலங்குகள் வெப்பத்துக்கு இசைவாக்கம் பெற்றவைகளாக இருக்கும். நீரினை சேமித்துக் கொள்ளக்கூடிய தன்மையுடைய ஒட்டகச் சிவிங்கிகள் இங்கு சிறப்பான மிகச்சிறந்த உதாரணம். ஏனென்று கேட்டீங்கன்னா பிள்ளைகள், இங்க அதிக குளிரும் பாறுதல் அதிகம் வெப்பதும் பாறதால அதுக்கு தாக்குப்பிடிக்க வேணும். அப்ப நீரை சேமித்து வைக்கக்கூடிய இந்த ஒட்டகச் சிவிங்கிகள் எல்லாம் மிகச்சிறப்பான ஒரு தாவரமாக விலங்குகளாக இங்கு அடையாளப்படுத்தப்படுகிறது.
விலங்குகள் காய்ந்த சருகுகளை உண்டு வாழும். எங்களுக்கு தெரிய வேணும், இங்க இருக்கக்கூடிய விலங்குகள் வந்து பாத்தீங்கன்னா பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய தாவரங்களை மட்டும் சாப்பிடாது. காய்ந்த இலைகளை எல்லாமே இவர் சாப்பிடக்கூடிய வகையில இருக்குமாம் இங்க இருக்கிற விலங்கினங்கள். பாருங்க எப்படி படைப்புகள் என்று பாத்தீங்களா? இங்க இருக்கக்கூடிய பாருங்க ஒவ்வொரு காடுகள்லையும் ஒவ்வொரு சிறப்பான வகையில வந்து விலங்கினங்கள் வந்து இருக்குது. அடுத்தது பெரும்பாலான விலங்கினங்கள் இரவிலேயே நடமாடும். ஏன்னு கேட்டீங்கன்னா வேட்டையாடுறதுக்கு. பொதுவாக பகலை விட இரவுகள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த விலங்கினங்கள் வேட்டையாடுற தன்மைகள் வந்து கூடுதலாக இருக்கும். தரையின் வெப்பநிலையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு ஏற்ற வகையில் சில பறவைகள் 300 மீட்டருக்கு மேற்பட்ட உயரத்தில் பறந்து செல்கின்றது. பாலைவன சூழல்களுக்கு இசைவாக்கம் பெற்ற விலங்குகளாக இவை வாழ்கின்றன. ஒட்டகம், பாலைவன ஓணான், எறும்புகள், பாலைவன எலி, ஊர்வன ஓணான் வகைகள் என்பன இருக்கும். அப்ப இங்க எங்களுக்கு தெரிய வேணும், இந்த பாலைவன தன்மைகளுக்கு தங்களை தாக்குப்பிடித்து வளரக்கூடிய தன்மைகளும் இந்த துந்திரா காடுகள்ல, அதாவது ஊசியிலை காடுகள்ல அதிகமாக காணப்படக்கூடியதாக வந்து இருக்குமா. இப்ப சொன்னதுல யாருக்கும் சந்தேகம் இருந்தா கேளுங்க. சார் சொல்லுங்க. இங்க காணப்படக்கூடிய இலைகள் வந்து மெல்லிய இலைகளாக காணப்படுறதுக்கும் அதிக குளிர் தாக்குப்பிடிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? இப்ப எங்களுக்கு தெரிய வேணும், பெரிய இலை இப்ப வாழை இலை எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னால், இப்ப இந்த வாழை இலை போல எங்களுக்கு ஒரு இலை இருக்கும் என்றால் பனி வந்து அந்த வாழை இலையில விழும் இல்லையா? அப்ப அந்த வாழை இலையில வந்து அந்த பனி விழும் என்றால் எங்களுக்கு என்ன செய்யாது, அந்த இலைகளால வந்து தாக்கு பிடிக்காம அந்த இலைகளினுடைய அந்த அந்த கண்கள், அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆவியாக்கம் ஆவியீர்ப்பு மேற்கொள்ளக்கூடிய அந்த தன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா மூடப்பட்டு போயிரும் பனியால. அப்ப அந்த தாவரங்கள் என்ன செய்யும், இறந்து போயிரும். இதாலதான் ஊசி இலை போல இருக்கும் என்றால் அந்த பனி அதுல விட்டாலும் சரையை கொண்டு வந்து கீழே விழுந்துரும். சரிதானே? அப்ப இதாலதான் இவங்க அந்த ஊசி போன்ற இலைகளை வந்து தங்களை கொண்டிருக்கிறாங்க. அதே போல வெப்பமும் அந்த இலைகள் அதிகமாக தாக்காது. அந்த ரெண்டுக்கும் தங்களை தாக்குப்பிடிக்கிறது தான் அந்த இலைகள் வந்து ஊசி போன்ற இலைகளாக இருக்குது, அந்த மெல்லிய இலைகளாக இருக்குது. சரிதானே? ஓகே சார். அடுத்தது வேற வந்து யாருக்கு? விசேட தாவரங்கள்ல வந்து வைரமான மரங்கள்ன்றது அயனமலை காடுகளுக்கு பொருத்தமான இல்ல தாவரங்கள். இல்ல அயன மண்டல மலைக்காடுகளுக்கு இருக்கக்கூடிய காடுகள் இங்க இருக்காது. இப்ப இங்க இருக்கக்கூடிய காடுகள் வைரத்தன்மையாக இருக்கும். ஆனா அயன மண்டல கருங்காலி, தேக்கு, முதுரை, மூங்கில் இப்படியான வகை இனங்கள் இங்க இருக்காது. அங்க ஒரு விதமான அந்த வைரத்தன்மை. இப்ப இந்த சவுக்கு மரம் இருக்குத்தானே, போய் சவுக்கு மரத்தை போய் கோடால போட்டு வெட்டி பாருங்க, அப்ப வெட்டியலுமான்றது அவ்வளவு வைரமா இருக்கும். அப்ப எங்களுக்கு தெரியவன அங்க இருக்கக்கூடிய அந்த அந்த தாவரங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில இப்ப சவுக்க உதாரணம் எடுத்து பாருங்களேன். அந்த சவுக்கு ஊசியிலை போன்ற தன்மைகள் தான் இருக்கு, ஊசியிலை காடுகள் இருக்கக்கூடிய உண்டு. அந்த 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 தன்மைகளை போய் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த சவுக்கு மரத்தை போய் வெட்டினீங்கன்னா வெட்டுப்படாது, அவ்வளவுக்கு வைரமா இருக்கும். அந்த அப்படியான ஒரு இயல்பு தான் இங்க இருக்கக்கூடிய தாவரங்கள் இருக்கும். சரியானதா? ஓகே சார். ஓகே, வேற யாரும் சந்தேகம் இருக்கிறார்கள்? யாரும் இருக்கிறாங்களா? எதுவும் கேட்க போறீங்களா? சார் சார். நீண்ட வேர்த்தொகுதின்றது சொல்லினேன் சார். எது பிள்ள? நீண்ட வேர்த்தொகுதி அப்படி என்று. நீண்ட வேர் தொகுதிகள் என்றது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த என்னன்னு சொல்றது, நீரை வந்து பற்றி பிடிச்சு உறிஞ்சக்கூடிய வகையில அந்த கீழ் நோக்கி போகும் அந்த வேர். அதைத்தான் இந்த நீண்ட ஆணி வேர் தொகுதிகளை கொன்றதுக்கு நீண்ட வேர் தொகுதி அப்படின்ற ஒரு பதத்தை பயன்படுத்துறாங்க. சரிதானே? ஓகே சார். மேடம் அந்த கீழ் நோக்கி இலைகள் என்று சொல்றது இப்ப ஏன் எங்களுக்கு சார்? தெரிய ஓகே. இப்ப எப்படி இருக்கும், இப்ப நீங்க போய் நைட் டைம்ல நீங்க கொஞ்சம் எல்லா இலைகளையும் போய் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா கீழ் நோக்கி தான் இருக்கும். எல்லா இலைகளையும் நீங்க பாத்தீங்கன்னா இலைகள் கீழ் நோக்கி இப்படி வளைஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படி இருக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிள்ளைகள், அந்த வெப்பம் அந்த குளிர் இதுகளுக்கு எல்லாம் அவங்க அந்த தாக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு விதமான இசைவாக்கம் தான் அது. அப்ப நம்ம என்னன்னு சொல்றது, இப்ப இந்த குளிர் வந்து அப்படி ஒடுங்கி போற மாதிரி தான் அந்த இலைகளும் அந்த குளிர் வெப்பத்துக்கு தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையால அவங்க என்ன அந்த இலைகள் வந்து கீழ் நோக்கிய வண்ணம் இருக்குது. அந்த வெப்பநிலைக்கு அந்த ஆவியாக்கத்தை தடுக்கிறதுக்கும் குளிருக்கு அந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி அந்த தாவரங்களை வந்து தாக்குப்பிடிக்கிறதுக்கும் அந்த இலைகளை வந்து கீழ் நோக்கி நகர்த்துது. சரிதானே? ஓகே, கேளுங்க ஓகே கிருஷ்ணா. சார். சார், குளிர்காலத்துல பனியால மூடப்பட்டிருக்கக்குள்ள இரவு டைம்ல விலங்குகள் வேட்டையாடுறா டெம்பரேச்சர் இன்னும் ட்ராப் ஆகிருக்கும் தானே? அப்ப அது இல்ல 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 டிஸ்அட்வான்டேஜ். இல்ல அந்த டைம்ல வராது. இப்ப விலங்கினங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் குளிர்காலங்கள்ல அதிகமாக வேட்டையாடுறதை குறைச்சு கொள்ளும். எங்களுக்கு 2 காலம் வருது இல்லையா? கோடை காலம் வருது, மாரி காலமும் வருகுது. பொதுவாக இந்த விலங்கினங்களை வந்து பாத்தீங்கன்னா கூடுதலாக கோடை காலங்கள்ல தான் வேட்டையாடக்கூடியதாக இருக்கும். இப்ப இப்படித்தானே பிள்ளைகள் இப்ப பாருங்களேன், முதல் சொல்லுவாங்க 6 மாத காலம் உழைக்கணும், 6 மாத காலம் வீட்டில இருந்து சாப்பிடணும் முதல் சொல்லுவாங்க. இப்ப அப்படி இல்ல. இப்ப அதே போலதான் இங்க இருக்கக்கூடிய விலங்கினங்களும். என்னடா இதுல இந்த விலங்கினங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த உணவுகள் நீர்களை எல்லாம் சேமித்து வைக்கும்.
விலங்குதானே? எந்த ஒரு இலைகளாக இருந்தாலும் சாப்பிட்றோம். ஒரு காய்ந்த இலைகளாக இருந்தாலும் சரிதான், பச்சை இலைகளாக இருந்தாலும் தான் சாப்பிட்றோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தாக்கு பிடித்து இருக்க வேணும்ன்றது. குளிர் கோடைகளுக்கு தாக்கு பிடிச்சு வாழ வேணும்ன்றதுக்காக. இப்ப இவங்க வந்து இரவுல வேட்டையாடுறது பெரும்பாலும் கோடை காலமாக இருக்குமே ஒழிய, அந்த குளிர்கால பகுதிகளாக இருக்காது. சரிதானே? அந்த பகுதிகள் இவங்களை தங்களை தப்பித்து வச்சுக் கொள்றதுக்காக, அந்த காய்ந்த இலைகள், சின்ன சின்ன பூச்சி இனங்கள் அதுகளை சாப்பிட்டு கொண்டு இருந்துரும். சரிதானே? ஓகே சார். ஓகே. ஓகே. வேற யாருக்கும் இதுல சந்தேகம் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறீங்களா? சரி, ஓகே. அடுத்தது பாருங்க, பாலைவன உயிர் பெருந்தணிவுகள். சரி, எங்களுக்கு தெரிய வேணும் பொதுவாக இந்த பாலைவன உயிர் பெருந்தணிவுகளை பொறுத்தவரைக்கும், பொதுவாக வெப்பம். சரி, அந்த வெப்பங்களை பொறுத்தவரைக்கும், அந்த வெப்பத்துக்கு தாக்குப்பிடித்து வளரக்கூடிய பல்வேறு விதமான காடுகள, இந்த பாலைவன பகுதிகள நாங்க என்ன செய்யலாம் என்றால், அதிகமாக வந்து கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். பாருங்க, உலகின் நிலப்பரப்பில் 20% பாலைவனங்கள் ஆகும். இதன் விசேட இயல்பு குறைவான மழை வீழ்ச்சியாகும். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால், இங்க இருக்கக்கூடிய அந்த தாவரங்கள் வந்து பாத்தீங்கன்னா, மிகவும் குறைந்தளவான மழை வீழ்ச்சியினை கொண்டதாகத்தான் இருக்கும். சரிதானே? அப்ப இங்க இருக்கக்கூடிய நிலப்பரப்புல 20% பாலைவனங்களாக இருக்கும். இந்த பாலைவன உயிர் பெருந்திணிவுகள்ல 20% வந்து பாலைவனங்களாக இருக்கும். அதுலயும் விசேடமான ஒரு இயல்புகளாக வந்து பாத்தீங்கன்னா, மழை வீழ்ச்சி வந்து குறைவா இருக்கும். எவ்வளவு மழை வீழ்ச்சி குறைவா இருக்குதுன்னு கேட்டீங்கன்றால், ஒரு 100 அல்லது ஒரு 150 மில்லிமீட்டர் வரவான மழை வீழ்ச்சி தான் இங்க கிடைக்கப்பெறும். அதிகளவான மழை வீழ்ச்சியை நாங்க என்ன செய்யலாம் என்றால் இங்க கண்டுகொள்ள முடியாது. பாருங்க, வெப்பநிலையினை அடிப்படையாக கொண்டு பாலை நிலங்கள் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குமா. அப்ப இந்த வெப்பநிலைகளை அடிப்படையாக கொண்டு இந்த பாலைவன காடுகள் 2 விதமாக இருக்குது. ஒன்று வெப்ப பாலைவனம், அடுத்தது குளிர் பாலைவனம். அங்க இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை எப்படி இருக்குதுன்றது. இப்ப குளிர் பாலைவனம் என்றா பிள்ளைகள் ஆக குளிராக இருக்காதுன்றது அர்த்தம் இல்லை. பெரிய ஐஸ் எல்லாம் படிஞ்சு பெரிய குளிராக இருக்கணும் இல்ல, ஒரு இடைவெப்பமாக இருக்கும். ஆக பெரிய ஒரு குளிராக இருக்காது. இந்த துருவ பகுதிகள் போல நீங்க யோசிக்க கூடாது. ஒரு இடைவெப்பமாக இருக்கும். இப்ப என்னன்னு சொல்றது, இந்த பனிகாலங்கள்ல நாங்க குளிருதுன்றது தெரியுமா? சாடியான குளிர் ஒன்று வருதுன்னு சொல்றோம் தெரியுமா? அதே போல ஒரு தன்மை தான் இந்த பாலைவனங்கள் இருக்குமே ஒழிய, இந்த துருவப் பகுதிகளில் இருக்கக்கூடிய குளிர் மாதிரி இங்க இருக்காது. அந்த விஷயத்தை எப்பயுமே நீங்க வடிவா ஞாபகம் வச்சுக் கொள்ள வேணும். அப்ப அதனால இங்க வெப்ப பாலைவனம் அல்லது அயன வலயத்தினை அண்டி இருக்கக்கூடிய பாலைவனம் என்றுவாங்க. குளிர் பாலைவனம் அல்லது இடைவெப்ப வலய பாலைவனங்கள் என்று சொல்லி இதை பொதுவாக வரி விலக்கணப்படுத்தி சொல்லுவாங்க. சரிதானே? அப்ப பாருங்க, இதனுடைய பரவல் வடக்கு மற்றும் தெற்கு அகலக்கோடு 20 பாகை தொடக்கம் 35 பாகைக்கு இடையில வரைப்பட்ட பிரதேசங்கள்ல இந்த பாலைவன காடுகள் வந்து காணப்படும். கண்டங்களின் மத்திய பகுதியில் இவை அமைந்திருக்கும். இவை வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கண்டங்களின் மத்திய பகுதி. இப்போ சகாரா, கலாகரி, நைஜீரியா இப்படி எல்லாங்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், கண்டங்களினுடைய மத்திய பகுதியில தான் இந்த பாலைவனங்கள் இருக்கும். அந்த பாலைவனங்கள்ல தான் இந்த காடுகள் வந்து நாங்க என்ன செய்ய மாட்டால் அதிகமாக அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆப்பிரிக்காவின் சகாரா, கலாகரி, அரேபியன், ஆஸ்திரேலியாவினுடைய பெரிய ஆஸ்திரேலிய பாலைவனங்கள் இதெல்லாம் வெப்ப பாலைவனங்களுக்கு மிகச்சிறந்த உதாரணம். கேளுங்க செல்மா. அந்த வடக்கு மற்றும் தெற்கு அகலக்கோடு 20 பாகைக்கும் 30 பாகையும் வருமா? என்னண்டு பிள்ளை? அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கு தானே, வடக்கு மற்றும் தெற்கு அகலக்கோடு 20 பாகை 35 பாகைக்கு இடையில, இல்லாட்டி 20 பாகை 30 பாகைக்கு இடையில. என்னன்னு சொல்லி சொன்னா, இது ஒரு அண்ணளவானதுதான். இப்ப 30 இருக்கலாம், 35 இருக்கலாம். ரெண்டும் சரிதான். சரிதானே? அப்படியே எதில் சரி ஒன்றை கொடுத்தா பிரச்சனை இல்லை ஹானி. ஏதாவது ஒன்றை கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்க 30 கொடுக்கலாம், 35 கொடுக்கலாம். சரிதானே? ஓகே. இது ஒரு அண்ணளவானதுதான். அந்த பாலைவனங்கள் இருக்கக்கூடிய ஒரு அண்ணளவான பகுதியை தான் நீங்க சொல்றது. சரிதானே? ஓகே சார். அடுத்தது பாருங்க, ஆசியாவினுடைய கோபி, வட அமெரிக்காவின் இவாடா நெவாடா, ஒரிக்கோன், அதே நேரத்தில் தென் அமெரிக்காவினுடைய அட்டகாமா போன்ற பாலைவனங்கள் ஒரு குளிர் பாலைவனங்கள் ஆகும். போன வெச்சாக்களுக்கு பட்டகோனியா பாலைவனங்கள் கேட்டிருந்தவங்க. அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த பாலைவனங்கள் இந்த ஆசியாவில, தென் அமெரிக்காவில, வட அமெரிக்காவில் இருக்கக்கூடியதுகள் எல்லாம் குளிர் பாலைவனங்களாக இருக்குது. இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு குளிர் பாலைவனங்களை சார்ந்ததாக வந்து இருக்கும். இங்க இருக்கக்கூடிய வெப்பநிலைகளை வந்து பாத்தீங்கன்றால் ஆண்டு மழை வீழ்ச்சி 150 மில்லிமீட்டரை விட குறைவாக இருக்கும். இப்ப 150ன்றது ஒரு அண்ணளவு. சரிதானே? அதை விட குறைவாகும் போகலாம், அதை விட கூடலாம். ஒரு அண்ணளவாக ஒரு 150 மில்லிமீட்டர் வரையான மழை வீழ்ச்சி இங்க கிடைக்குமா. 25 பாகை ஆண்டு முழுவதும் சீரான வெப்பநிலை நிலவும். இந்த சீரான வெப்பநிலை என்ற பிள்ளைகள் 25 இருக்கும். 25 இருக்கும். 25 விட குறையாது. சீரானதுன்றது பதம் இதான். 25 விட குறையாது. ஆனா 25 விட கூடலாம். சரிதானே? சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 20 பாகை செல்சியஸ் வரையினதாகவும் இருக்குமா. இப்ப இங்க சீரான வெப்பநிலை 20 இருக்கும்.
சில வேளைகள் அவை 20 போகக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. சில சந்தர்ப்பங்களில் அசாதாரண வெப்பநிலை நிலவும். இவை 43 பாகை தொடக்கம் 49 பாகை செல்சியஸ் வரையானதாக அமையும். இது ஒரு அசாதாரண ரீதியான வெப்பநிலை என்று சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க. இப்ப நாங்க பொதுவாக பிள்ளைகள் ஒரு 25 பாகை செல்சியஸ் வெப்பநிலையை கூட நாங்க தாங்கிக்க மாட்டோம் இல்லையா? ஒரு 25 பாகை செல்சியஸ் வெப்பநிலையை கூட எங்களால தாங்க முடியாது. அவ்வளத்துக்கு நாங்க செய்யலாது. அப்ப யோசிச்சு பாருங்க. இந்த 43 தொடக்கம் 45 பாகை செல்சியஸ் வெப்பநிலை என்றால் கிட்டத்தட்ட எங்களால தாக்கு பிடித்து வாழ முடியாது. அவ்வளத்துக்கு அளவான ஒரு அசாதாரண ரீதியான வெப்பநிலையும் இந்த பாலைவன பிரதேசங்களில் நிலவுமா. அடுத்தது நாளாந்த வெப்பநிலை உயர்ந்த மட்டத்தில் இருக்கும். இரவு பகல் இரண்டிலும் ஒரு வறண்ட காற்று ஒன்று வீசுமா. இங்க வந்து இந்த வறண்ட காற்றுன்றது ஒரு வெப்ப காற்று. இந்த பாலைவன பிரதேசங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இரவு பகல் வேளைகள்லையும் ஒரு வறண்ட ஒரு வெப்ப காற்று ஒன்று தான் வீசிக்கொண்டு இருக்குமா. குளிர் பாலைவனங்களில் குளிர் பருவத்தின் வெப்பநிலை 0.2 தொடக்கம் செல்சியஸ் 4 பாகை வரை அமைவதுடன் கோடை பருவத்தில் அவை 21 தொடக்கம் 26 பாகை செல்சியஸ் வரையாக அமையக்கூடும். பனி மூடப்பட்டு காணப்படும் வசந்த காலங்களில் மழை பொழிவது 150 தொடக்கம் 260 மில்லிமீட்டர் வரையினரை கிடைக்கக்கூடியதாக இருக்குமாம். இது பொதுவாக இந்த காலநிலையில் இருக்கக்கூடிய ஒரு விசேட பண்புகளாக வந்து இன்றைக்கு எங்களுக்கு இதை பார்க்கப்படுகிறது. சரியா பிள்ளைகள்? சார் இது MCQ வருமா சார்? இது MCQக்கு தான் பெருமை. இது பெரும்பாலும் உங்கள்கிட்ட கேள்விகளாக பெரிய கேள்வியாக கேட்க மாட்டாங்க. இது MCQக்கு தான் உங்களுக்கு கூடுதலாக போடுவாங்க. இந்த காடுகளினுடைய இயல்புகள் அதுகளை சும்மா MCQக்கு போடுவாங்க. அதுக்கு மட்டும் நீங்க நம்மளை பார்த்து கொண்டீங்கன்னா சரி சரிதானே? ஓகே சார். ஓகே. அடுத்தது இங்க இருக்கக்கூடிய தாவரங்கள். இப்ப நீங்க பிள்ளைகள் ஒரு விஷயத்தோடய ஞாபகம் கொள்ளுங்க. சொல்லுங்க சார். எல்லா காட்டுலயும் அந்த சொல்லுங்க வசந்த அக்ஷயா. காலம் சார். இல்ல எல்லா காலங்கள்லயும் வசந்த காலங்கள்ன்றது வராது. இடையுப்பு வலய காடுகள்ல வரும், துந்துரா காடுகள்ல வரும், இந்த பாலைவன காடுகள்லையும் எப்பயாவது இருந்து போட்டு வரும். அதுதான் பாலைவன பசுஞ்சோலை என்ற ஒன்று சொல்றாங்க. சரிதானே? எல்லா அயனமண்டல மலை காடுகள்ல வராது, மத்திய தரை காடுகள்ல வராது, சில காடுகள்ல வராது வசந்த காலங்கள். சரிதானே? ஓகே சார். ஓகே. தாவரங்கள் தாவர மூடுகைகள் பரவி காணப்படாது. செழிப்பான் நிலம் மற்றும் மலைவீழ்ச்சாண்டிய பகுதிகளில் சிறிதளவான தாவர மூடுகை காணப்படும். இப்ப அங்க எங்களுக்கு இந்த துந்துரா கால பகுதிகளில் காணப்பட்டது போல இங்கேயும் எங்களுக்கு என்ன செய்யும், இந்த தாவரங்களினுடைய தன்மைகளை வந்து நாங்க அதிகமாக கண்டுகொள்ளக்கூடியதாக வந்து இருக்கும். சரிதானே? உசில காடுகள் இருக்க போலதான் இங்கேயும் அந்த தாவரங்கள் மெல்லிய இலைகள், மெழுகு படைகள், கீழ்நோக்கி இலையா இருத்தல், நீண்ட வேர் தொகுதி இருத்தல், நஞ்சு கொண்ட முடிச்சுகள் கொண்ட வேர்கள் காணப்படுதல், இது தண்டுகள் காணப்படுதல், அங்கத்திய தாவரங்கள் இயல்புகள் மாதிரி இங்கேயும் இருக்கும். சரிதானே? ஓகே. ஓகே. சார் அடுத்தது பாருங்க இந்த துந்துரா காடுகள். இப்ப துந்துரா காடுகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் பொதுவா நீங்க இதை MCQக்கு மட்டும் பாருங்க. இதை படிச்சு பெருசா குழம்பி அடிச்சு உங்களை மண்டையெல்லாம் போட்டு பிக்க வேண்டிய தேவைப்பாடுகள் இல்ல. பெரும்பாலும் இதெல்லாம் பேப்பர் கிளாஸ்களை வச்சு விளங்கப்படுத்தினாலே போதும் உங்களுக்கு. இதை நீங்க படிச்சு குழம்பாதீங்க. இடங்களை மட்டும் ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. நீங்க பேப்பர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னால் பொதுவாக இந்த துந்துரா காடுகள் பாலைவன காடுகள் கேட்பாங்க, அந்த இயல்புகளை கேட்பாங்க. அது சிம்பிளா எழுதலாம். வெப்பத்துக்கு ஒரு தாவரங்கள் எப்படி தாக்கு பிடிச்சி இருக்கக்கூடியன்ற விஷயத்தை யோசிச்சாலே நாங்க சிம்பிளா எழுதி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சரிதானே? இப்ப இந்த துந்துரான்றது வந்து குளிர். ஒரு குளிருக்கு எப்படி அந்த தாவரங்கள் தாக்கு பிடித்து வளருதுன்ற விஷயத்தை பத்தி கதைக்கிறதா இந்த துந்துரா காடுகள் சொல்லுவோம். பாருங்க இது வந்து அல்பைன் துந்துரா, ஆர்டிக் துந்துரான்னு 2 விதமான துந்துரா காடுகள் இருக்குது. அந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது வட அமெரிக்கா, ஐரோப்பா, ஆசியா, கிரீன்லாந்து இந்த குளிர் பகுதிகளில் இருக்கும். இந்த ஆர்டிக் துந்துரா என்று சொன்னா எங்க இருக்கும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அது பொதுவாக நிலப்பகுதிகள் இருக்கும். அல்பைன் துந்துரா எங்க இருக்கும் என்று கேட்டீங்கன்னா மலைப்பகுதிகள் இருக்கும். இது ரெண்டும் தான் எங்களுக்கு இந்த விஷயத்தை ரெண்டையும் விளங்கி வச்சுக்கொண்டீங்கன்னா சரி. ஆர்டிக் துந்துரா நிலப்பகுதிகள் இருக்கும். அல்பைன் துந்துரா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிலைப்பகுதிகள் இருக்கும். எவரெஸ்ட், ஆல்ப்ஸ், இமயமலை இப்படியான பகுதிகளில் இருக்கக்கூடியதுகளை நாங்க சொல்லுவோம். சரிதானே? இவ்வளவுதான் பெரும்பாலும் எங்களுக்கு இருக்கு. அடுத்தது இந்த தற்காலத்துல வந்து உயிர் பெருந்திணிவுகள் எதிர்கொள்கின்ற சவால்கள். என்ன பிரச்சனைகளை சவால்களை சந்திக்குது இந்த உயிர் பெருந்திணிவுகள்? எங்களுக்கு தெரிய வேணும் காடுகள் அதிகமாக வெட்டுறது, விவசாய நிலங்களுக்கு வெட்டுறது, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த பாலை அந்த என்னன்னு சொல்றது குடியிருப்புகளை அமைப்பதற்கு காடுகள் அதிகமாக வெட்டுறது, சுரங்க அகழ்வு நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு அந்த காட்டுப்பகுதிகளை தெரிவு செய்து வெட்டுறது, இதெல்லாம் எங்களுக்கு இந்த காடுகளை சந்திக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. இதெல்லாம் ஜென்ரலா எழுதலாம். நீங்க கிடந்து படிச்சு கஷ்டப்பட்டு பாடமாக்கித்தான் எழுத வேண்டிய தேவைப்பாடுகள் இல்லை. இதெல்லாம் ஜென்ரலா வாசிச்சே நீங்க சும்மா எழுதலாம். பொதுவா உங்கள்ட்ட 5, 10 எல்லாம் கேட்க மாட்டாங்க. 3
3 தான் கேட்பாங்க. அப்ப அந்த 3 எழுதுறதுக்கு வடிவா உங்களை தயார்படுத்திக் கொண்டீங்கன்னா சரி. உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா, பயிற்சிகை நடவடிக்கைகளுக்காக காடுகளை வெட்டுதல், போக்குவரத்து நடவடிக்கைகளுக்காக காடுகள் வெட்டுதல், கைத்தொழில்கள், மருந்து பொருட்கள், தளபாடங்களை பயன்படுத்துவதற்காக காடுகளை வெட்டுதல், சுரங்க மகழ்வு நடவடிக்கைகளுக்காக காடுகளை அதிகளவாக அழித்தல், இந்த விஷயங்களை வச்சு அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கனிய எண்ணெய், இந்த காட்டுப் பகுதிகள் அதிகளவாக கனிய எண்ணெய், அந்த கச்சா எண்ணெய்கள் இருக்கிறதால அதுகளுக்காக காடுகள் அதிகளவாக வெட்டப்படுறது. இந்த விஷயங்களை வச்சு எழுதி விட்டீங்கன்னா சரி. சரியா பிள்ளைகள்? சார் அந்த சார் அபிவிருத்தி நடவடிக்கைகள் வருமா அதுக்கு? அதைத்தான் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு நீங்க உடைச்சு எழுதலாம். ஒன்று வீடுகள், கைத்தொழில்கள், போக்குவரத்து, இந்த விஷயத்தை வச்சுக்கொண்டு நீங்க இதுக்குள்ள கதைக்கலாம். சரியா செல்மா? ஓகே சார். சார் 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 சொல்லுங்க. அந்த அந்த டிசம்பர் உயிர் பெருந்தனிவுகள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன சார்? அந்த உயிரினங்களுக்கு ஏற்படுற சவாலையும் எடுக்கலாம் தானே சார்? என்ன இல்ல இல்ல நீங்க காடுகளுக்கு ஏற்படுற சவால் மட்டும்தான் நீங்க கதைக்க வேணும். நீங்க உயிரினங்களுக்கு ஏற்படுற சவாலை கதைக்க கூடாது. அப்ப சார் அந்த வளி மாசு நீர் மாசடைவுன்ற பாயிண்ட் எழுதலாதா? இப்ப எங்களுக்கு தெரிய வேணும் பொதுவாக இந்த காடுகளில இருக்கக்கூடிய தன்மைகள். இப்ப இந்த காடுகள் அதிகளவாக அழிக்கிறதால எங்களுக்கு என்ன செய்யுது? அந்த நீர் மாசடைந்து அமில மழை பொழியும். எங்க பொழியும்? காட்டுக்குள்ளான் பொழியும். அப்ப காட்டுக்குள்ள பொழியாத காடுகள் என்ன செய்யும்? அழிவடைஞ்சு போகும். சரி அக்ஷயா? ஓகே சார். ஓகே. இப்ப நீங்க யோசிக்க கூடாது பிள்ளைகள் என்னென்றால் இந்த மழைப்பொழிவுகள் 2 இடத்துல அதிகமா பொழியும். ஒன்று சமுத்திரம், இன்னொரு காடு. இந்த 2 பகுதியில தான் பிள்ளைகள் மழைப்பொழிவு அதிகமாக பொழியும். நீங்க ஒரு விஷயத்தை வடிவா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. நீங்க எப்பயாவது யோசிச்சிருக்கிறீங்களா? சரி இந்த கேள்விக்கு போய் சொல்லுங்களேன். ஏன் பாலைவனங்கள்ல மழை பொழிகிறது இல்ல? வெப்பம் அதிகமா இருக்கு சார். ஆவியாக்கம் ஏன் அங்க வெப்பம் அதிகமா இருக்குது? ஆவியாக்கம் குறைவா இருக்கு சார். அதைத்தான் நான் கேட்கிறேன். ஏன் அங்க வெப்பம் அதிகமா இருக்குது? மரங்கள் இல்லாதால. ஆ உங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள், அங்க காடுகள் இல்ல, தாவர போர்வைகள் இல்லாததாலதான் அங்க வெப்பம் அதிகமாக இருக்குது, மழைப்பொழிவுகளும் இல்லாம இருக்குது. எந்தெந்த இடங்கள்ல தாவரங்கள் அழிக்கப்படுகிறதோ அந்த இடங்கள் பாலைவனமாக மாறும். அததான் பாலைவனமாதல் என்று சொல்லுவாங்க. எந்த இடங்கள்ல காடுகள் அழிக்கப்படுகிறதோ அந்த இடங்கள்ல பாலைவனமாதல் என்ற செயல்முறைகள் எங்களுக்கு நடக்கும். இப்ப ஜப்பான்ல சொல்லுங்க. சார் அப்போ நார்மலா சார் பாலைவனங்கள் வந்து குளிரா இருக்குமா இல்லைன்னா வெப்பமா இருக்குமா சார்? இப்ப குளிரண்டா மீரா ஆகையும் இந்த ஆர்டிக் அந்தார்டிக் போல குளிராக இருக்காது. ஒரு மெல்லிய தன்மையான ஒரு குளிர் ஒன்று இருக்கும். அது எல்லா பாலைவனங்களையும் இருக்காது. பொதுவாக சில சில பாலைவனங்கள்ல மட்டும்தான் அந்த இயல்பு இருக்கும். அதிகமான பாலைவனங்கள் அப்படி இயல்புகள் இருக்காது. வெப்பமா தான் இருக்கும். எப்பயாவது இருந்து போட ஒரு குளிர்த்தன்மையோடு அங்க வரும். அதுதான் இந்த குளிர் பாலைவனங்கள்னு சொல்றாங்க. சரிதானே? சார் இப்போ சார் இல்ல சார் இப்ப என்னன்னா அப்படி வார அந்த குளிர்களுக்கு தாவரங்கள் செல்வாக்கு செலுத்துது இல்லையா? இல்ல 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 அங்க அந்த குளிர் வாரத்துக்குரிய பிரதான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னால் அந்த கண்டப்பகுதி நிலப்பகுதி நீர்ப்பகுதிகள் இருக்கக்கூடிய அந்த நீர்ச்சாரல்கள் அதுதான் எங்களுக்கு இந்த காற்றுகள் கொண்டு வரும்போது குளிர்த்தன்மைகள் வருகிறதே ஒழிய அதாவது இந்த என்னன்னு சொல்லுவாங்க இந்த தாவர போர்வைகள் அற்ற அந்த குளிர்த்தன்மைகள். இப்போ உதாரணம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் மேகங்களினுடைய நகர்வுகள், நீர்நிலைகளுக்கு அருகாமையில் இருந்து வரக்கூடிய அந்த காற்றுகளினுடைய சாயல்கள் அதுதான் எங்களுக்கு குளிர்களை கொண்டு வருமே ஒழிய தாவர போர்வைகள் இருந்து குளிர்கள் வராது. சரிதானே? ஆ ஓகே சார். ஓகே இப்ப ஓகே. உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா சார் அட்டகாமா பாலைவனம். இப்ப அட்டகாமா பாலைவனம் எங்க இருக்குது எங்களுக்கு? அட்டகாமா பட்டகோனியா பாலைவனம். இரண்டுமே குளிர் பாலைவனம் தான். அட்டகாமா பாலைவனம் எங்களுக்கு எங்க இருக்குது? தென் அமெரிக்காவினுடைய கடற்கரைக்கு பக்கத்துல இருக்குது. இப்ப கடற்கரைக்கு பக்கத்துல இருந்தா அந்த காற்றை அடிக்கும் போது அங்க கடல்ல இருந்து வருகின்ற அந்த நீர்த்துளிகள் இங்க எங்களுக்கு என்ன செய்யும்? குளிர கொண்டு வரும். இங்க கொண்டு வரப்படும் சார். ஆமா. அதனாலதான் அந்த அவ்வளவு பெரிய அவ்வளவு குளிரா இருக்காது. சிறிதளவான ஒரு குளிர்த்தன்மை ஒன்று இருக்கும். சரிதானே? ஓகே சார். இப்போ ஓகே. இப்போ ஓகே. சார் சொல்லுங்க. இந்த உயிர் பெருந்திணிவினுடைய பரம்பரை தீர்மானிக்கக்கூடிய காரணம் அப்படின்னு கேட்டா அதுக்கு நம்ம எதை கொடுக்கணும்? அஞ்சு உயிர் பெருந்திணிவினை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்று சொல்லி அப்படி ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படி கேள்வி வராது. என்னண்டு? எம்சிக்கு பார்த்தேன். உயிர் பெருந்திணிவினுடைய பரம்பரை தீர்மானிக்கும் காரணம். பரம்பரை தீர்மானிக்கிற காரணிகள் என்று சொன்னால் இப்ப எங்களுக்கு தெரியணும் உயிர் பெருந்திணிவுகள் ஒரு இடத்துல மட்டும் பாறை இல்லை. இப்ப எல்லா இடத்திலும் இருக்கும். இப்ப பரம்பரை தீர்மானிக்க கொண்டு காலநிலைகளாக இருக்கும். சரிதானே? அங்க மெயினாக இருக்கக்கூடிய காலநிலை தான். ஏனென்றால் அந்த காலநிலைக்குத்தானே அந்த உயிர் பெருந்திணிவுகள் தாக்கு பிடிச்சு வளருது.
எங்களுக்கு பொதுவாக அதுல எல்லாமே நாங்க சொல்ல முடியாது. காலநிலை மட்டும்தான் நாங்க செல்வாக்கு செலுத்தும். வேற இந்த தரை தோற்றங்கள் நாங்க சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா தரை தோற்றங்களும் எல்லா காடுகளும் இருக்குது. இப்ப எங்களுக்கு தெரிய வேணும் அந்த காடு இப்படி கேள்வி வரலாம். அந்த கேள்விகள் அந்த கேள்வி வரணும் இப்படி வர வேணும். உயிர்ப்பெறும் திணிவுகளினுடைய என்னன்னு சொல்றது, காடுகளினுடைய பண்புகளை தீர்மானிக்கக்கூடிய கரண்டடுகளா அப்படின்னா உயிர்ப்பெறும் திணிவுகளில் காணப்படுகின்ற காடுகளினுடைய பண்புகளை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்று சொல்லி கேட்கலாம். சரிதானே? அப்படியே ஒரு சார் கேள்வியில வந்து அதுக்கு காலநிலை தான் மிக பொருத்தமானதாக வந்து இருக்கும். சரிதானே? அதுல எப்படி வந்தீங்கன்னா உயிர்பெருந்திணிவினுடைய பரம்பரை தீர்மானிக்கக்கூடிய காரணி இயற்கை தாவரமாம். ஆனா உயிர்பெருந்திணிவுடைய பல்வகைமையை தீர்மானிக்கக்கூடிய காரணி காலநிலையம் அப்படின்னு வந்து என்னென்ன இடம் இருக்கிறாங்க அதுல என்னென்ன இடம் இருக்குது? உயிர்பெருந்திணிவினுடைய பரம்பரை தீர்மானிக்கக்கூடிய காரணி வந்து இயற்கை தாவரம். பரம்பரை எப்படி இயற்கை தாவரங்கள் பிள்ளைகள் உயிர் பெருந்தறிவுன்றதே தாவரம் தான். தாவரங்களும் அங்க இருக்கிற விலங்கினங்கள் தான். பிறகு எப்படி தாவரங்களை தீர்மானிக்கும்? அப்ப அதுக்கு காலநிலையா வரும். அங்க காலநிலை தான் பெறும். இப்ப எங்களுக்கு ஒவ்வொரு இடங்கள்லையும் உயிர் பெருந்திணிவுகள் பரவலடைந்து இருக்குதுன்னு சொன்னால் அங்க பிரதான காரணங்கள் என்னவாக இருக்கும்டா காலநிலை தான். தாவரங்களை தீர்மானிக்கிறது காலநிலை தான் அங்க தீர்மானிக்கும். இப்ப உங்களுக்கு பிள்ளைகள் உயிர் பெருந்திணிவில் என்ன கேள்வி வரும்னு தெரியுமா? இந்த 2 டைப்பை தவிர வேற எந்த கேள்வியும் வராது உங்களுக்கு ஃபைனல்ல. ஒன்று இடம், இன்னொரு தாவரத்தினுடைய பண்பு. இந்த 2ஐயும் தவிர வேறு எந்த ஒரு விதமான கேள்விகளை அடுத்தது இடங்களை உருவப்படத்தில் குறிச்சு பழக்கிறது. போன வச்சாக்களுக்கும் அதே மாதிரி தான் கேள்வி வந்து கேட்டிருந்தவங்க 2023ஆம் ஆண்டாக்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்றால் என்ன உயிர் பெருந்து என்பதனால் கருதப்படுவது யாது? அது மட்டும் இந்த 2024ஆம் ஆண்டாக்களுக்கு ஒரு கேள்வியாக 23ஆம் ஆண்டாக்களுக்கு கேள்வியாக கேட்டு இன்னொரு கேள்வி கேட்டிருந்தவங்க மத்திய திரை காடுகளில் காணப்படுகின்ற காடுகளினுடைய பண்புகள் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தவங்க. இது ரெண்டும் 2023ஆம் ஆண்டாக்களுக்கு வரப்பட்ட வினா. 2024ஆம் ஆண்டாக்களுக்கு போட இல்லை. 2024ஆம் ஆண்டுக்கு போட இல்லை. செகண்ட் பார்ட் ஒரு வினாவாக கேட்டிருந்தவங்க. அந்த புல்நிலங்களை அவங்களுக்கு போட்டிருந்தவங்க. சரிதானே? அப்ப அந்த விஷயங்களை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இடங்களையும் அந்த தாவரங்களுடைய பண்புகளையும் படி பண்ணிட்டா படிச்சுட்டீங்கன்னா காணும். சரிதானே? ஓகே சரி பிள்ளைகள், ஓகே இதோட நாங்க முடிச்சுக்கொள்வோம். பெரும்பாலும் நாளைக்கு கொஞ்சம் பாருங்க. நாளைக்கு நான் சில வேளையில ஒரு 8 மணி அல்லது ஒரு 7:50 7:30 அப்படி நான் ஒரு லிங்க் போட்டுருந்தா ஜாயின் ஆகுங்க. அப்படி இல்லாட்டி நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன்னா நான் உங்களுக்கு நாளைக்கு கிளாஸ் எடுக்க மாட்டேன். நான் பெரும்பாலும் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முயற்சிப்பேன். சொல்லுங்க சார். நோம்பு காலத்துல வந்து மார்னிங் கிளாஸ் என்ன மாதிரி 5 மணிக்கு தானே? ஏன் பிள்ளை மார்னிங்ல போறது பிரச்சனையா? 5 மணி ஒரு 5:30க்கு போட்டால் ஓகேவா இருக்கும் சார்? இல்லையே பிள்ளைகள், தமிழ் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிருங்களே, அப்படி அந்த பிரச்சனை வருமே அதுக்கு. அப்பண்டா மார்னிங் கிளாஸ்ல உங்களுக்கு அப்புறம் கட் பண்ண தமிழ் நோம்பு காலம் மட்டும் இல்லையா? இல்ல சார், என்னண்டு பிள்ளை? இல்ல பரவாயில்ல, 5 மணிக்கு போடுங்க பரவாயில்ல. ஏன் உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகளை வடிவா சொல்லுங்க பிள்ளைகள். ஏண்டா இப்ப உங்களோட மார்க்க ரீதியாக உங்களுக்கு தான் அதுல பத்தி வடிவான தெளிவு இருக்கும். இப்ப எங்களுக்கு அதை பத்தி சரியா தெரியாது. அப்ப நீங்க அதை சரியா சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். பிறகு இறைவண்ட பழிகளை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அதனால சரியான வகையில் நீங்க எனக்கு சொல்ல வேணும். இப்ப இல்லாட்டி பிரச்சனை இல்லை. நம்ம மார்னிங் கிளாஸ்களை கட் பண்ணி போட்டு ஸ்கூல் தொடங்க போடலாம். அதை பத்தி பிரச்சனை இல்லை. சரிதானே? இப்ப உங்களுக்கு எதுல எதுவும் நீங்க பள்ளிவாசலுக்கு போய் தொழுவுற நீங்க அப்படியா? இல்ல வீட்ல தான் தொழுவுறேன். இல்ல சார், வீட்ல தான் சாப்பிடணும் போறேனே. சாப்பிடணும். நோம்பு அதானே சொல்றேனே. நோம்பு சரியான உங்களோட நோம்பு பிள்ளைகள் இப்ப நோம்பு இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நல்லா மூக்கு முட்டை குத்தி வரைய வயிறு புள்ள நல்லா புடிச்சு போட்டு கிடந்து செய்யறது இல்லை. உங்களோட முகமது நபியே 5 பேரிச்சம்பளத்தெல்லாம் அந்த நோம்பு முடிச்சுன்னு சொல்லியும் இருக்குது இல்லையா? சாப்பாடுகளை சுருக்க வேணும். சாப்பாடுகளை சுருக்கிறது வந்து எங்களோட உடம்புக்கு ஆரோக்கியம். சரிதானே? பிள்ளை அந்த நோன்பு பிடிக்கிறதுலையும் விஞ்ஞான ரீதியான ஒரு அறிவு இருக்குது பிள்ளைகள். இப்ப பசியால எங்கட உடம்பில் இருக்கிற கிருமிகள் வந்து என்ன செய்யும் என்று சொன்னால் அந்த இரத்த நாளங்கள் எங்கட உடம்பில் இருக்கக்கூடிய அந்த பசியால் இருக்கக்கூடிய கிருமிகளை பிடிச்சு சாப்பிடும். இந்த வயிறு புல்லா நல்லா வடிவா விடிய நல்லா இருந்து குத்தி போட்டு நோன்பு பிடிச்சிங்கன்னா அது நோன்பா இருக்காது. சரிதானே? நோன்புன்றது உங்களோட உடம்புகளை என்னன்னு சொல்றது சுருக்கி வைக்க வேணும். அப்பதான் உங்களுக்கு சரியா. இப்ப நோன்பு பிடிக்கிறது இறைவனுக்காக இல்லை, உங்களுக்காகத்தான். நீங்க நம்ம நினைப்பீங்க இறைவனுக்காக நோன்பு நோக்குறோம்ன்றது. அந்த நோன்பு நோக்குறது எங்களோட உடம்புக்கு ஆரோக்கியம். எல்லா மதங்களையும் இருக்குது நோன்பு பிடிக்கிறது. அது எங்களோட உடம்புக்கு ஆரோக்கியம். எங்களோட உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் குறைக்கப்படும். சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகர் இல்லாம போகும் அந்த நோன்பு காலத்துல. அப்ப அதெல்லாம் நாங்க சரியான முறைகள்ல பின்பற்றி சரியான முறையில பிடிச்சோம்னா சரி நல்லபடியா சாப்பிடு போட்டு நோன்பு பிடிச்சா என்னன்றது நோன்பா மாறும். சரி பிரச்சனை இல்லை, நீங்க சாப்பிடத்தான் சொல்லணும் சார்.
ம். சரி சரி ஓகே. நான் சும்மா ஜோக்கு தான் Thank you, கழிச்சேன். sir. சரி ஓகே. அப்ப பிரச்சனை இல்லை. நம்ம நோன்பு காரங்களை நம்ம கிளாஸை கட் பண்ணுவோமே. இல்லைன்னு நைட் சொன்னா எப்படி சார்? பகல் போடலுமா சார் உங்களுக்கு? இல்ல சார் என்ன பிள்ளை? பகல்ல அந்த மார்னிங் கிளாஸ பகலுக்கு மாத்திடலுமா ஒரு மணி? இப்ப என்னடா பிள்ளை இதுல தமிழ் பிள்ளைகள் எனக்கு சொன்னா எனக்கு டைம் இருந்தா நான் போடுவேன். எனக்கு பிரச்சனை இல்லை. இப்ப எல்லாருக்கும் அது சரியான முறைகள் அமைய வேணுமே. என்னதா சார். இப்ப சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நோன்பு காலங்கள்ல சில பிள்ளைகள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இப்ப குருவான் ஓதி கொண்டிருக்கிற பிள்ளைகளும் இருக்குங்க. இப்ப அதுகளை நம்ம குழப்ப இயலாது. இப்ப இறைவனுடைய நம்பி அந்த இதுல இருக்கிறதுகளை நம்ம குழப்ப இயலாது. இப்ப அந்த விஷயங்களை நாங்க பார்க்கத்தான் வேணும். இப்ப ஒரு 20, 30 நாளுன்றும் போது எங்களுக்கு அது இவ்வளவு பெரிய நாளுன்றதுக்கு இல்ல. சரிதானே? இப்ப பார்ப்போம் நாங்க. உங்களுக்கு எப்ப நோன்பு ஸ்டார்ட் பண்ணுது? 17 இல்லைன்னு சொன்னா 18 அப்படி. பிறைப்பாடு தானே ஸ்டார்ட் பண்றீங்க? ஓம் சார். சரி ஓகே. சார் ஓ சொல்லுங்க. இந்த வானிலை காலநிலை டியூட்ரி தானே சார்? ஓம் ஓம் ஓம். அதுல இந்த வானிலை மூலகங்கள்ட வெப்பம், அமுக்கம், காற்றுண்டெல்லாம் வருகுதானே சார்? அது ஓம். எப்படி சார் நம்ம அந்த 6 மார்க்ஸுக்கு 3 பிரிச்சு எழுதுற 2 மார்க்ஸுக்கு அதுல கணக்கு இருக்குதானே சார்? எப்படி சார் அது எழுதுற டைம் அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த முறை உங்களுக்கு வானிலை காலநிலை தானே சாய்ஸ் தம்பி. எதிர்பார்ப்பு உங்களுக்கு வானிலை காலநிலை தான் இந்த முறை வரப்போகுது. நான் உங்களுக்கு அதுக்கு எப்படி ஷோர்ட் எழுதுறேன்ற சொல்லித்தரேன். இப்போ உதாரணமா ஸ்லோப் வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் என்றால் என்னன்றதை கொடுக்க வேணும். அடுத்தது கருவிகள் கொடுக்க வேணும். அளவீடு கொடுக்க வேணும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வகைப்பாடு கொடுக்க வேணும். இந்த 4 விஷயத்தையும் அதுக்குள்ள சொல்லி எழுதி விட்டீங்களா சரி. அதை பிரிச்சா கட்டு எழுத வேண்டிய தேவைப்பாடுகள் இல்லை. சரிதானே? நோட்ஸ் சரிங்க தானே சார்? நான் தருவேன். உங்களுக்கு பேப்பர் கிளாஸ்ல படி நான் நோட் தருவேன். பேப்பர் கிளாஸ் சும்மா அந்த வாய்ச்சி கோடு போட்டு ஓட மாட்டேன். நான் எல்லாத்துக்கும் பேப்பர் கிளாஸ் 10க்கு உங்களுக்கு நோட்ஸ்கள் தருவேன். நீங்க அதை பத்தி யோசிக்க வேணாது. சரிதானே? ஓகே சார். ஓகே. ஓகே தேங்க்யூ ஓகே. சார். சார், சொல்லுங்க. அந்த சிலபஸ்ல இருக்கிற மலைகள் அந்த நீரோட்டங்கள் எல்லாம் நீங்க அந்த ஸ்கேன் பண்ணி போட்டுட்டு சார் அதை கொஞ்சம் போட்டுடுங்க. எனக்கு பிள்ளை ஒருக்கா நாளைக்கு அதுகளுக்கு எத்தனை மணி கிளாஸ் நாளைக்கு 9 எனக்கு ஒருக்கா 12 மணிக்கு எனக்கு ஒருக்கா ஒரு கோல் ஒன்று பண்ணுங்க பிள்ளைல ஒரு ஆள் நான் கோல் அடிப்பீங்க. அஸ்லு படிங்க. அஸ்லு ஓம் சார். என்ன அஸ்லு 12 மணிக்கு எதுவும் கிளாஸுக்கு எதுவும் போவீங்களா இல்ல ஃப்ரீயா இருப்பீங்களா? இல்ல சார். இல்ல நான் போறல. எனக்கு எடுக்கேன். ஒருக்கா கோல் பண்ணுங்க. நான் ஒருக்கா எங்க பிள்ளைகிட்ட நேரடியா குறிச்சது இருக்குது புக்ஸ் இருக்குது. நான் ஒருக்கா அதை ஸ்கேன் பண்ணி அனுப்பி விடுறேன். ஓகே ஓகே. சார். ஓகே ஓகே சார், ஓகே. சொல்லுங்க. இந்த குறுக்கு வெட்டு முகாம் இந்த முறை வந்ததானே, அது அடுத்த முறை வரும்படின்னு சொன்னீங்க. ஏனென்றால் இந்த குறுக்கு வெட்டுமோ நிறைய பிள்ளைகள் பிளவழியா போட்டு குறி வச்சிருக்குது. சரிதானே? நான் அதை கதைக்கிறேன். பேப்பர் கிளாஸ்ல கதைக்கிறேனே. சரி அந்த விஷயங்களை எல்லாம். ஓகே. சரி என்னதா? ஓகே சார். தேங்க்யூ ஓகே ஓகே ஓகே. சார்.